காப்பிய முடிகிறது. முதல் பாடல். சேக்கிலாம் சிலையோடு திளைத்த பின் அவர் வாட்கலாம் வலித்து அமர் தொடங்கின் வல்லையே மீட்கலாம் இருப்புடைத்து எழுக என்று தன் ஆட்கலாம் செப்பினான் அலர்ந்த தாரினான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அலர்ந்த தார், தார் என்பது இங்கு மாலை. அலர்ந்த தார் என்பதுதான் நன்றாக மலர்ந்து மனம் வீசக்கூடிய மாலையை அணிந்திருக்கக்கூடிய அந்த பதுமுகன். இங்க வந்து மலர்ந்த தாரினான் அப்படின்னா பதுமுகனை பத்தி நமக்கு சொல்றாங்க. சேக்குலாம் சிலையோடு அப்படின்னா தொலைவு, சேன்மை அப்படின்னா அங்க தொலைவு, அந்த தொலைவிலே இருந்து வந்த சிலையோடுனா வளைந்த வில்லை வைத்திருக்கக்கூடிய அந்த வீரர்கள் அனைவரும் பொருத பின் வாட்போரை செய்ய துணிந்து போர் தொடங்கி நம்மளோட சண்டை போட வந்தாங்கன்னா நம் படையை நம்ம வந்து விரைந்து மீட்கலாம், இது என் விருப்பம் உடையது, புறப்படுக என்று தன்னை ஒளிந்த மூவருக்கும் மற்றும் படை வீரர்களுக்கும் மலர்ந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய அந்த பதுமுகன் வந்து கூறுகின்றார். சேக்குலாம்னா தொலைவிலே இருந்து, வளைந்த வில் திளைத்த பின்னவர், அந்த வளைந்த வில்லுடனே பொருத பின்னர் வாட்கலாம் வலித்து அமர் வாளை எடுத்து அவர்கள் போர் செய்ய தொடங்கினர். இங்க வந்து போர் என்பது இவர்களுடைய நோக்கம் கிடையாது. நம்மளுடைய சீவகனை தேடிதான் அவங்க போறாங்க. ஆனால் அவ்வாறு போகும் பொழுது சாதாரணமாக நாட்டுக்குள்ளே சென்றால் அவரை எங்கே காண முடியாது என்ற காரணத்தின் காரணமாகவும், அவ்வாறு போர் தொடங்கினால் அந்த நாட்டை மீட்பதற்காக நமக்கு சீவகன் மற்றும் சீவகனுடைய படை வீரர்களும் நெருங்கி வந்தா நம்ம அவங்கள்ட்ட என்ன பண்ணிடலாம்னா இடையில பாடல்களை இன்னும் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வில் அம்பாலேயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து உன்னுடைய பாதங்களை வணங்குவதற்காக வந்துள்ளோம்ன்ற செய்தி வந்து பாத்தீங்கன்னா 850வது பாடல்களுக்கு மேல போகுதா என்னன்ற கருத்து எனக்கு வர வாய்ப்பு இருக்கு நமக்கு. அதே போல இவங்க சொல்றாங்க அவ்வாறு அவங்க போர் தொடர்ந்தது இவங்களுடைய நோக்கம் இல்லை, ஆனாலும் அவர்கள் போர் தொடங்கின் வல்லையே விரைந்து மீட்கலாம் என் விருப்புடன் எழுக, ஆகவே அனைவரும் விருப்பமுடன் எழுக என்று தன் ஆட்கெல்லாம் தன்னை ஒளிந்த மூவருக்கும், இந்த பதுமுகனானவர் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மூவருக்கும் மற்றும் தன்னுடைய படை வீரர்களுக்கும் மலர்ந்து மனம் வீசக்கூடிய மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த பதுமுகன் வந்து வந்து கூறுகின்றார். இரண்டாவது பாட்டுல இருங்கடன் மணி நிறை எய்தி நாம் கொண்ட பின், இங்க வந்து பாத்தீங்கன்னா இருங்கடன் மணி நிறை எய்தி நாம் கொண்ட பின் அருங்கடி அணிநகரை அங்கு ஐயன் இல்லையேல் பெரும்படைதான் வரீர் பின்றி நீங்கிற் பழி தரும் படித்து அன்றியும் சாற்றுவல் கேண்மனோ. நான் சொல்றது இன்னொரு கொஞ்சம் கேளுங்க. இருங்கடன் மணி நிறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இருங்கடனா நல்ல கரிய முழங்குகின்ற கடல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பெரிய கடல் போண்டி இருக்கக்கூடிய ஆணிரைகள். ஆணிரைகள் என்ன ஆனா பசுக்கள். ஆ என்பது நெடில் ஆ என்பது பசுக்கள். இந்த பசுக்களை வந்து கவர்தல் என்பது சங்க காலத்திலே இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நம்ம போர் வந்து குறுநில மன்னர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஆணிரைகளை வந்து மிக பெரிய செல்வமாக கருதப்பட்டிருக்கக்கூடிய காலம் இன்று வரை தொடர்கிறது. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பசுக்களை வந்து பேணி பாதுகாத்து வளர்க்கக்கூடிய முறையையும் நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலையில சொல்லுவாங்க நமக்கு, ஆகாத்து ஓம்பி ஆப்பையின் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஓர் கொடும்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆஹ் சிலப்பதிகாரத்துல. ஆகாத்து சாரி மணிமேகலை சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல ஆகாத்து ஓம்பி ஆப்பையின் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல கண்ணகியும் கோவலனும் 2 பேர் வந்து உள்ள வர்றாங்க. வந்துட்டு இங்க நம்ம மதுரை மாநகரத்துல மாதரி என்கின்ற இடைக்குலை மடந்தை அவங்களோட காவலா வந்து நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவுந்தியடிகள் வந்து ஒப்படைக்கின்றார். அவ்வாறு ஒப்படைக்கும் பொழுது அந்த பசுக்களை பாதுகாத்து பசுக்களால் வரக்கூடிய அந்த தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் அழித்து வாழக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பழி இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஆணிரைகளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து செல்வங்கள் அது மிகப்பெரிய செல்வமானது மற்றும் அதனை கவர்ந்து வருதல் வந்து நம்ம சங்ககால இலக்கியங்களாகட்டும் இலக்கணங்களாகட்டும் நமக்கு கூறுகின்றன. அதாவது பாத்தீங்கன்னா அதே போல புறநானூற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் அப்படின்னு சொல்றாரு. ஆவும் ஆவுனா பசுக்களும், ஒரு மன்னன் போர் செய்ய போறதுக்கு முன்னாடி இந்த பசுக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு போய் செல்ல வேண்டும். ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்கலும், பசுவை போன்ற மென்மையான அந்த பார்ப்பன மனிதர்களும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுகள் என்று வந்து இந்த பசுக்களை பத்தி நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா புறத்திணையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12 திணைகள் பாக்குறோம். புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா 12 திணைகளா வந்து நமக்கு வந்து சொல்றாரு. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, மூலிகை, நொச்சி, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை 12 திணைகளா பிரிக்கும் பொழுது வெற்றி என்பது முதல் திணையாக இருக்கு. இந்த வெற்றியில முதல்ல எடுத்தோடனே ஒரு நமக்கு பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆணிரைகளை வந்து
கவர்ந்து வருதல் தான் வெற்றி திணை. ஆணிரைகளை கவர்ந்து வருதல் என்பது இங்க வெற்றி திணையாக நம்மளுடைய இலக்கணங்கள்ல சொல்றாங்க. அப்ப வென்றி வேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்று கண்முனை ஆத்தந்தென்று. அதாவது வெற்றி பெற்ற வேந்தனானவன் ஏவிய பொழுதும் வென்றி வேந்தன் பணிப்பவும் கட்டளையிட்ட பொழுதும் பணிப்பின்றியும் கட்டளை இடாத பொழுதும் இந்த வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆணிரைகள் பகை நாட்டில் உள்ளக்கூடிய ஆணிரைகளை கவர்ந்து வருதல் என்பது அங்க நமக்கு கூறப்படுகிறது. இவ்வாறு ஆணிரை என்பது மிகப்பெரிய செல்வமாக கருதப்பட்டிருக்கக்கூடிய காலம் ஆதலால் இங்கு நம்ம சீவகனுடைய தோழர்களும் நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஏமாபுரத்தில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை நம்ம கவர்க்கணும், அங்க நம்ம போய் சண்டை போடணும், அந்த மாதிரி போர் செய்யணும்ன்றதோட போறாங்க. அப்ப அங்க என்ன சொல்றாங்க, ஆணிரைகள் இங்க எப்படி இருக்குன்னா பெரிய கடல் போன்ற ஆணிரைகளை அடைந்து நாம் கொண்ட பின் அருங்கடி அணிநகரில் அணங்கு ஐயன் இல்லையேல் அங்கு ஐயன் இல்லையேல். அருங்கடி மூதூர் அப்படின்னுறாங்கன்னா அருங்கடி மூதூர் அணிநகர், அருங்கடி அணிநகர்ன்றாங்க. அணிநகர் என்பது அழகான நகர். இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி எல்லா காப்பியங்களையும் வரும். அணிநகர் என்பது மிக அழகான ஏமாபுரம் என்கின்ற ஒரு நகர். அங்க ஐயன் இல்லையன் ஐயனாகிய சீவகன் இலாவியில். அருங்கடி என்பதுன்னா அரிய காவலை உடைய நகரம். சும்மா சுலபமா நம்ம உள்ள போயிட முடியாது அந்த நகரத்துக்குள்ள. அது அரிய காவலை உடைய அழகான ஒரு நகரம். அங்க நம்ம போய் பெரும்படைதான் வரின் பெரிய படை வந்து விட்டால், இப்ப நம்ம போறோம், நம்ம போற நோக்கம் சீவகனை தேடுவதற்காண்டி அங்க ஏதேனும் பிரச்சனைகள் வந்தா அதுக்காண்டி படைகளை நம்ம சீவக மன்னனை நம்ம மீட்டு பாக்குறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். ஒருவேளை போயிட்டு அங்க பெரிய சண்டை வந்துருச்சு, ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னு பின்நீங்கினா பின்வாங்கினோம்னா போருக்கு போயிட்டு படைகளையும் கூட்டிட்டு போய் அங்களும் அவங்க சண்டைக்கு யாரும் நினைச்சு நம்ம சொல்ற சண்டைக்கு வரும்போது நம்ம பின்வாங்கி நம்ம படைகள் பின்னாடி போச்சுனா அதனால பெரிய பழி சேரும்படி அன்றியும் சாற்றுவல் கேட்கணும். ஆகவே மிகவும் நம்ம கவனமாக செயல்பட வேண்டும் என்று இங்க பாத்தீங்கன்னா புத்திசேனன் தன்னுடைய படைகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் கூறாரு. ஃபர்ஸ்ட் பதுமுகன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் புத்திசேனன் நான் சொல்றதை கேளுங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம கையாள வேண்டும். இவ்வாறு போருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா படையை பார்த்துட்டு அங்க இருக்க பெரும்படை வருது, நான் பின்வாங்கி நம்ம ஓடனோம்னா அது நமக்கு மிகப்பெரிய பழி உண்டாகும். அதாவது புறம் காட்டி ஓடுதல் என்பதே சங்க காலத்துல பாத்தீங்கன்னா அது பெரிய பழியை உண்டாக்கும் என்றுதான் நம்ம இலக்கியங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1828வது பாடல். மஞ்சுசூழ் விசும்பிடை மணந்து மின் மிளிர்வ போல் வஞ்சர் மின் மறவர் வான் மிளிர்ந்து பாய் குருதியில் குஞ்சரம் குளிப்பதோ நீத்தம் ஆம் ஆதலால் எஞ்சலல் கொள்கையர் எண்ணி சூழ்மீன்களே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மஞ்சு சூழ் விசும்பிடை, மஞ்சு என்பது மேகம், மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த விசும்பில் மணந்து மின் மிளிர்வ போல ஒரு மின்னல் வெட்டுனா எப்படி மேகம் தவழும் வானில ஒரு மின்னல் ஒளிர்ந்தால் எப்படி இருக்கும், அதனை போல பஞ்சமின்றி முன் சென்று ஒரு வீரருடைய அந்த வாளானது விளங்குகிறது. இதுதான் முகில் தவழும் வானிலை கலந்து மேகம் தவழுகின்ற வானத்திலே ஒரு மின்னலானது நிலுவருவது போல வாளானது காணப்படுகிறது என்று கூறுகிறார். இதுக்கு அழகான ஒரு சங்ககால பாட்டுல கூட இந்த உவமைகள்லாம் இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ் காதல்ல வாசுப மாணிக்கம் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அது ஒரு அகப்பாடல். நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். தலைவியோடைய திருமணமாகி அவங்க முதல்ல தலைவன் தலைவியை சந்திக்கும் பொழுது அவளுடைய அழகை பற்றி வர்ணிக்கும் பொழுது உங்களுடைய அழகானது எவ்வாறு இருக்கிறது தெரியுமா, அந்த வாளில உரையிலிருந்து வாளை கலட்டா அந்த மாதிரி ஒளி வீசக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதனை போல இங்க இவங்க நமக்கு திருத்தக்க தேவர் ஐயா என்ன சொல்றாங்கன்னா முகில் தவழும் வானத்துல மேகங்கள் தவழக்கூடிய அந்த வானத்துல ஒரு மின்னலானது எப்படி இருக்கும், அது போல ஒளி வீசக்கூடிய அந்த வாளானது காண இருக்கு. அப்படிப்பட்ட வாழ் வைத்திருக்கக்கூடிய அந்த வஞ்சகமே இல்லாத அந்த வீரர்களோடு நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு நிப்பாட்டுறாரு. ஆகவே அப்படி சண்டை போடும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு தென்னீரில் யானைகள் முழுகும்படியான ஒரு வெள்ளம் உண்டாகும். குருதி, தென்னீர் என்பது அங்க குருதி ரத்தம் பாயும், அதுல யானையே மூழ்கும். அப்படிப்பட்ட வெள்ளமானது உண்டாகும். ஆகையால் ஒளியாத கொள்கையில் அதனால மாறாத கொள்கையினை உடையவர்களை இனி இதனையும் நீங்கள் ஆராய்ந்து செய்யுங்கள் அப்படின்னு ரெண்டாவது இது சொல்றாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா வஞ்சம் இன்றி அப்படின்னு சொல்றாரு. வஞ்சமின் மறவர் அப்படின்னா மறவர்னா வீரர், வஞ்சமின்னா வஞ்சம் இல்லாத மறவர்கள். வஞ்சம் இல்லாம எப்படி சண்டை வரும், வஞ்சம் இருந்தாதான் சண்டையும் வரும் போரும் வரும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு அரசருக்கும் ஒரு அரசர்,
ஒரு இன்னொரு நாட்டின வீரர்களுக்கும் இன்னொரு நாட்டு வீரர்களுக்கும். ஆனா இங்க ஏன் வஞ்சமின் மறவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏற்கனவே சொல்ற போருக்கு செல்வது என்பது இங்கு நம்முடைய புத்திசேனன் ஆகட்டும், தேவதத்தன் ஆகட்டும், பதுமுகன் ஆகட்டும் இவர்களுடைய நோக்கம் அல்ல. வஞ்சமின் மறவர். அவங்க வஞ்சம் இல்லாதவங்க. நம்ம திடீர்னு படையோட போறத பார்த்துட்டு அந்த நாடு என்ன பண்ணும்? ஐயோ யாரோ எதிரி நாட்டு வரான்னு சண்டைக்கு வரதா செய்வாங்க. அதத்தான் அவர் சொல்றாரு. அந்த வஞ்சம் இல்லாத மறவர்களோட நம்ம போய் சண்டை போட போறோம். அவ்வாறு நம்ம சண்டை போடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதல் இல்லாத காரணத்தின் காரணமாக என்னன்னா போரானது அங்க ஏற்படுது. அவ்வாறு ஏற்படும் போது மக்களும் மற்றும் விலங்கினங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு இரத்த குருதி ஆறு அங்க ஓடும். செந்நீரானது நிறைய ஏற்படும். அதனால அங்க யானைகள் குஞ்சரம் என்பது யானை. யானைகளே முழுகும்படியான ஒரு வெள்ளம் உண்டாகும். ஆகையால் ஒழியாத மாறாத கொள்கையினை உடையவர்களை இதனையும் ஆராய்ந்து நன்கு ஆராய்ந்து வெற்றியோட முடிக்கக்கூடியதை வந்துட்டு நீங்க வந்து பெரும் வாங்க இந்த மாதிரி பின்தங்கி பின்னாடி பின்வாங்கி போன பழிய போனா அதனால பெரிய நமக்கு பழியும் உண்டாகும் அந்த நாட்டுல. அதனால வஞ்சமில்லாத மறவர்களை நம்ம வந்து சந்திக்க போறோம். அதையால வந்து பார்த்து நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு நமக்கு வந்து புத்திசேனன் வந்து கூறுகின்றார். அடுத்து வந்து பாருங்க இதனால போர் அழிவுகளை பத்தி இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா ஒரே வரியில சொல்லிட்டாங்க. செந்நீரில் யானைகள் முழுகும்படியான போர் சங்க காலத்துல இருந்து காப்பிய காலமாகட்டும் போரானது அழிவுகள் வந்து போர் அழிவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு இருக்கின்றன. சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போரை வந்து மேற்கொண்டு இருந்தாலும் ஒரு சில மன்னர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க அறமும் இருந்திருக்கதையும் நம்ம வந்து புறநானூற்றுல எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். மரம்னா வீரம், போருக்கு செல்லுது. இங்க அறம் என்பது என்ன? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம என்ன பண்ணிடுறாங்கன்னா ட்ரெயின்ல குண்டு வச்சிடுறாங்க, சர்ச்சில் குண்டு வச்சிடுறாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லாம கொள்ளாம வந்து அவங்க வந்து அழிப்பு தன்மைகள்லாம் நம்ம வந்து பல்வேறு போர்ல பாக்குறோம். இன்னைக்கு ரஷ்யா, உக்ரைன் நம்ம போர் எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான முன்னறிவிப்புமே கிடையாது. நான் குண்டு போட போறேன்பா, நீங்க எல்லாம் பத்திரமான இடத்துக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா போடுறாங்க. கிடையவே கிடையாது. மொத்தம் எங்க இருந்தா யாரு இருந்தா என்ன, மக்கள் இருந்தா குழந்தை என்ன இருந்தா, பெரியவங்க இருந்தா என்ன, நோயுற்றவர்கள் என்ன இருந்தா என்ன, முடியாதவங்க இருந்தா என்ன, எல்லாரையும் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா குண்டு போடக்கூடிய நிலைமைகளை வந்து பார்க்க முடியுது. ஆனா அதே சங்க காலத்துல வந்து பாருங்க இவங்க வந்து ஒரு மன்னன் வந்து வந்து போருக்கு போறாரு. அவ்வாறு போருக்கு போகும் பொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வரப்போறேன், உன்னுடைய படைகளை எல்லாம் வந்து நீங்க அபத்தமான இடத்துக்கு போங்கன்னு பார்த்து ஒரு நாட்டை பார்த்து சொல்றாரு. ஒரு அறத்தை பேசுறாரு. ஆவும் ஆணியர் பார்ப்பனர் மாக்களும் நான் ஏன் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பசுக்களை பத்தி தான் அவங்க சொல்ல வராங்க. நிறைய ஆணிரைகளே இவங்க வந்து கைப்பற்றாங்க. அதனால உங்களுக்கு இதை நான் சொல்லலாம். நெட்டிமையாரோட புலவரின் இந்த பாடல் வந்து பாடியிருப்பாரு. ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்களும் பிணி உடையோரும் பேணி தென்புலம் வாளுனருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர்கள் பெறாதிரும் எம் அம்பு கடிவிரிதும் நும்மரணம் சேர்மீன் என அறத்து ஆறு நுகழு பூட்டை மரம். இந்த பாடல்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு ஒரு அழகான பாடல் மாதிரி நான் வந்து அம்பு விட போறேன். பசுக்களும் ஆவும் ஆணியர் போன்ற மென்மையான பார்ப்பன மாக்களும் பெண்களும் பிணி உடையோர்களும் நோயுற்றவர்களும் பேணி தென்புலம் வாழுனருக்கு அருங்கடமைக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதிரும். இப்ப பிள்ளை பெற்றுக்காதவங்க யார் யாருக்கு வந்து அவங்க வந்து பெற்றோர்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தையா இருந்து நீங்க அவங்களுக்கு ஈம கடன்கள் இறுதி கடன்கள் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்னு. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா அதே புறநானூறு இன்னொரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்து உயிர் துற விட நினைச்சிட்டு இருப்பாரு. இதை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பிசுராந்தையார் வருவான், அவனுக்கு ஒரு இடம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு வடக்கிற்கு போயிடுவாரு. அதே நேரத்துல பொத்தியார் என்கின்ற இன்னொரு நம்ம சோழனுடைய நண்பனும் வருவாரு. பொத்தியார் என்கின்ற புலவர் வருவாரு. அப்ப வந்து இவர் என்ன பண்ணுவாரு, நம்ம சோழ மகாராஜா என்ன சொல்றாருன்னா கோப்பெருஞ்சோழன் இங்க பாரு, அவனுடைய மனைவி வந்து கர்ப்பவதியா இருக்காங்க, நீ போயிட்டு உன்னுடைய புதல்வன் பிறந்த பின் வா அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு புதல்வன் பிறக்கட்டும், அதுக்கு பின்னாடி நீ வா, என்னோட நண்பனா நீ வடக்கிருக்க வான்னு சொல்லுவாரு. அதனை போலதான் இந்த ஆவும் ஆணியை பார்க்கணும் பழியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி வந்து இவ்வாறு மரத்தோட அறத்தையும் கை கொண்டிருக்கக்கூடிய காலத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போலதான் இங்க புத்திசேனனும் பதுமுகனும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம போரிடுவது நம்மளுடைய நோக்கம் இல்ல, நம்ம போருக்கு இருந்தாலும் செல்கின்றோம், இருந்தாலும் படைகள் அங்கே நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நம் படையையும் பாதுகாக்க வேண்டும், அந்த வஞ்சமில்லாத எதிர்ப்படை இருக்கக்கூடிய மறவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற இந்த போர்னால வரக்கூடிய அழிவை பத்தியும் நம்மளுடைய திருத்தக்க தேவர் சொல்றாரு. அதே நேரத்துல பார்த்து செய்யுங்க,
கவனமா செய்யுங்க. மாறாத கொள்கையினை உடையவர்களே, அங்க பாத்தீங்கன்னா செந்நீரில உருவாகும் யானைகள் மூழ்கும்படியான சூழ்நிலைகளே உருவாகும். ஆகவே பாத்தீங்கன்னா, நீங்க அறத்தோட பார்த்து போர் செய்யுங்கள் என்று தன்னுடைய படைகளுக்கும், நண்பர்களுக்கும் எச்சரிப்பதை நாம இங்க பார்க்க முடிகின்றது. அடுத்து 1829வது பாடல். என்றனன் புத்திசேனன் என்னும் நான்மறைனான். இவ்வாறாக அந்த புத்திசேனன் என்கின்ற நான்மறைனான் என்ன 4 வேதங்களை கற்றறிந்த அந்த புத்திசேனன் பார்த்து கவனமா இருங்க அப்படின்னு முன்னாடியே ஒரு அறத்தையும் சொல்றாரு. அதனால போர்னால ஏற்படக்கூடிய அழிவையும் பத்தி 4 மறைகளையும் வேதங்களையும் கற்று உணர்ந்திருக்கக்கூடிய அந்த புத்திசேனன் அழகாக இங்கு உரைக்கின்றார். அத்தே பொருளென நால்வரும் இருந்தொழி. இவ்வாறாக புத்திசேனன் கூறுவதே பொருள், அதுதான் சரி அப்படின்னு நால்வரும் இருந்தொழி. ஒன்றை முன் விடுத்தவர் மூவர் ஆட்கள் இன்று இது பட்டது என்று இயம்புகின்றார்கள். இதனால பாத்தீங்கன்னா முன்னாலே என்ன பண்றாங்கன்னா ஒற்றர்களையும் இவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த 3 ஒற்றர்களும் பாத்தீங்கன்னா தனித்தனியே கேட்டு ஒற்று பார்த்து அவங்களும் சொல்றாங்க. ஆமா அந்த 3 பேரும் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்றத நமக்கு அடுத்த பாட்டுல சொல்ல வராங்க. என்ன ஒற்று நாட்டுல சீவகன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு அப்படின்றதான் ஒற்று ஆராய்ந்து இவங்க சொல்றாங்க. இப்ப ஒற்றர்கள் போயிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அரசன் இருக்காரு. அந்த நாட்டுல அந்த ஏமாபுரம் நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு யானை இருக்கு. அந்த யானை மிக கொடிய மதத்தோட இருக்கு. அந்த மதத்தோடு இருக்கிற யானையை சீவகன் என்பவர் அடக்குறாரு அப்படின்ற செய்தியானது நமக்கு இங்கு கூறப்படுகிறது. பழைய சுந்தரம் என்னும் வாரண மாழ்வரை முள இளந்திங்கள் போன்று முத்துடை கோட்டத்து கிளை இளம் பிடிகளை 500 கேளர களைய அஞ்சன வரை அணையது அக்களிரோ அப்படின்னு சொல்றாங்க. மலைய சுந்தரம் என்னும் வாரணம் மாழ்வரை. வாரணம் என்றால் யானைதான், குஞ்சரம் என்றாலும் யானைதான், வேலம் என்றாலும் யானை. அதாவது இவ்வாறாக யானைக்கு பல்வேறு பேர்கள் காணப்படுவதை நம்ம மேம் ஒருத்தவங்க சொன்னாங்க. அடுத்து வளைய சுந்தரம் என்னும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வாரணம் என்பது யானை எப்படின்னா மால் வரைன்றாங்க. மால் என்னது பாத்தீங்கன்னா பெரிய மலை, மலை போல பெரிய வரையில இருக்கக்கூடிய அந்த மலை போல அந்த வாரணம் என்கின்ற யானை மலை போல காணப்படுகிறது. அந்த யானையுடைய பேர் என்ன தெரியுமா? வளைய சுந்தரம். என்ன சொல்றாங்க? பழைய சுந்தரம். அது எவ்வாறு காணப்படுகிறதுன்னா, முளைத்த இளமதி போல, அதுக்கு கொம்பு இருக்கு. அந்த யானைக்கு கொம்பு இருக்கு. அது முளைத்த இளமதி போல இந்த மதியோட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், திரை நிலா வடிவில காணப்படும். அது போல பாத்தீங்கன்னா முத்துக்கள் பொருந்திய கொம்பை உடையதாக, வளைந்திருக்கக்கூடிய அந்த பிறை நிலவு போன்ற கொம்பை உடையதாக அந்த யானையானது காணப்படுகிறது. அது கிளை இளம் பிடிகள் அப்படின்னா தன்னுடைய உறவுடைய இளம் பிடிகள், இளம் யானைகள். பிடினா உங்களுக்கு பெண் யானைகள் சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உறவுடைய சின்ன இளம் பிடிகளோடு 500 யானைகள் காணப்படுகிறதா. அங்கு பாத்தீங்கன்னா கேள் அரக்கு அழைய அஞ்சன வரை அணையது அக்களிரோ அப்படின்னு காணப்படுகின்றன. இந்த இளம்பிடிகள் 500 இடையே காணப்படுகிறது. ஒளியுடைய அரக்கு அளாவின கருமலை போன்றதுன்றாரு. அரக்கு என்பது பாத்தீங்கன்னா உகந்த நிறம் என்பதை நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அரக்கு அளாவின ஒரு கருமலை போன்ற ஒரு கருமையான, அதாவது அரக்கு என்பது ரொம்ப கருமையாவும் இருக்கும். நிறைய கடல் போட போட பாத்தீங்கன்னா கருமையாயிரும். அந்த 500 உடைய இடம்பிடிகளோடு அது இருக்கும் போது மிகப்பெரிய மலை போன்ற யானையாக அது காணப்படுகிறது. இந்த வளைய சுந்தரம் என்ற பெயர் கொன்ற யானை. அது யாருடைய யானைன்னு பாத்தீங்கன்னா தடமிக்கனுடைய பட்டத்து யானைன்னு சொல்றாங்க. வளைய சுந்தரம், அந்த யானையுடைய பேரு வளைய சுந்தரம். தடமிக்கனுடைய பட்டத்து யானையானது. அஞ்சனம் என்ன மை, கண்மை நம்ம சொல்றோம் அஞ்சனம். அள்ளிவிழியோரம் அஞ்சனத்தை தீட்டி பாடல்ல கூட நம்ம இப்ப லேட்டஸ்டான பாடல்லாம் எழுதுறாங்க. அள்ளிவிழியோரம் அஞ்சனத்தை தீட்டி அள்ளிவனர் மீது சாலை முறை சொல்றாங்க. இந்த அஞ்சனம் என்பது கண்மையா அப்படின்றது எனக்கெல்லாம் ரொம்ப இப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அஞ்சனம் என்பது கண்மை. அந்த கண்மையோட கருமை நிறம் மாதிரி மலை போன்ற இந்த யானையானது காணப்படுகிறது. யாரு? நம்மளுடைய கடமித்தனுடைய பட்டத்து யானை. அந்த யானை எப்படி இருக்கு? கடுமத கழிப்பினார் காரண முழங்களின் விடுகளார் பாகரும் எரிவர கொன்றிட பிடியொடும் அந்தனை இன்றி நீருருள் பிளந்து அடிக்களிர் அந்த போர் அந்த போதிகை பரிந்து அழன்றதே. கடுமத கழிப்பினால் மதம் என்பது பாத்தீங்கன்னா யானைக்கு இருக்கக்கூடிய மத மயக்கம் சொல்லுவாங்க. இங்க கடுமதம் என்பது பாத்தீங்கன்னா கொடிய மத மயக்கம். இங்க யானைக்கு நல்ல கொடிய மதமானது குடித்து காணப்படுகிறது. அதனால அது என்ன பண்ணா கழிப்பினால் மிக்க மத கழிப்பு, இந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த
ஒரு உற்சாகம் கூட நம்ம வச்சுக்கலாம். இங்க கடுமத கழிப்பு ஒரு சந்தோஷத்தின் காரணமாக காரின முழங்களில் வானத்துல மழை பெய்யும் போது இடி இடித்தா அந்த முகிலானது எவ்வாறு கிளி சத்தம் போடுமோ, முகிலானது எவ்வாறு முழங்குமோ, அதனை போல இந்த யானையானது கொடிய மதங்களை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக இந்த தடமித்தனுடைய பட்டத்து யானையாகிய அந்த வளைய சுந்தரம் ஒரு முகில் போல முழங்குகின்றதாம். அதனால விடுகளார் பாகரும், அதனால பாகர்கள் அதனை விடாதவாறு பிடிச்சிருக்காங்க. வெறுவர கொன்றிட அச்சம் உண்டாக பாக்குறவங்க எல்லாம் கொன்றும். இந்த மாதிரி கொன்றிட வெறுவரனா அச்சம் உண்டாக கூடிய அளவுக்கு பார்க்கிறவர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த யானையானது இருக்கு. இது பிடியோடும் பிடியோடும் அடுத்து கந்தனை இன்றி நீர் உருள் பிளந்து, பிடினா பெண் யானையுடையும் போறது கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கந்தனை என்பது கம்பம், இந்த யானை பட்டக்கூடிய கம்பம். ரெண்டையுமே பக்கத்துல போய் அமைதியா இருக்க மாட்டேங்குது, ரெண்டு பக்கமே இருக்க மாட்டேங்குது. அது எப்பனா மதம் பிடித்த யானை என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்டி தான் போட்டுருவாங்க. அது கட்டி போட்டுட்டு நீர் உருள் பிளந்து அடு களிறு அந்த போதிகைனா பின்னங்கால் சங்கிலி கட்டியிருக்காங்க. போதிகை அந்த போதிகைன்னா என்ன, அந்த யானையுடைய காலை பின்னங்கால் சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க. அதை பறிந்து அழன்றதே, அந்த சங்கிலியும் அறுத்து அவ்வதிகளிறு அழன்றதே அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா சினந்ததே, கோபத்துடன் இருந்ததே. கடுமத கழிப்பினார் காரென முழங்கினேன். பழைய சுந்தரம் என்கின்ற அந்த யானையானது கொடிய மத கழிப்பினால் கார்மேகம் போன்று முழங்கியது. அதனால் பாகர்களும் அதனை விடாதவாறு பிடித்து இருந்தனர். பார்ப்பதற்கு அச்சம் உண்டாகும், பார்ப்பதற்கு அச்சம் உண்டாகி அவர்களை கொல்லும்படும் தோட்டத்துடன் அது ரொம்ப மத கழிப்போட காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த யானையானது பிடியோடும் சேர்ந்திருக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா கம்பத்திலையும் கட்டி இருக்கும் போது சேர்ந்திருக்கல. மேலும் பின்னங்கால் சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட யானையானது நீருருள் பிளந்து அடு களிறு அழன்றதே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பெரிய பெரிய ட்ரம்ல பேரல்ல எல்லாம் நம்ம தண்ணி குடிச்சு வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி நீர் உருள் பிளந்து, அது மாதிரி நீர் உருளைய பிளந்து அடிச்சு விட்டு காலால எத்தி விட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கிலியால அறுத்து அந்த நீர் உருளையையும் பின்னங்காலால அறுத்து சிதைத்து அது என்ன சொல்றாங்கன்னா சகடமாக பண்ணி தண்ணீர் ஏற்றி உருட்டுவது என்று. சகடம் என்றாலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு வயல வச்சிருக்கக்கூடிய ஒரு பேரல, அந்த தண்ணியை உருட்டி இந்த யானையானது அழன்று சினந்து காணப்படுகிறது. இந்த பட்டத்து யானையானது வளைய சுந்தரம் என்கின்ற யானையானது என்று கூறுகின்றார். அடுத்து கண்ணுமில் தீயினால் சுடநிறம் கரிந்த போல் பண்ணுமில் வண்டுளாய் பரத்தரா நின்ற சீர் அண்ணலம் கலித்தினை அடக்கினான் சீவகன் வண்ணமே கலையினார் மனமென படிந்ததே. கண்ணுமில் தீயினார், கண்ணுமில் தீயினார் சுடல் நிறம் கரிந்த போர் பண்ணுமில் வண்டுளாய் பரத்தர நிறனா, கண்ணுமில் தீ சுடநிறம் கரிந்த போர் ஒரு வண்டோட நிறத்தை பத்தி சொல்லும். வண்டு எப்படி இருக்கும், கருமையான நிறமுடையதாக காணப்படும். கண்ணுமிலும் தீயினால் சுடுதலின் நிறம் கடியினால் போல் தீயானது தீயை உமிழ்கின்றது. கண்ணுமிலும் தீயினால் கொடிய தீயும் நம்ம வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட தீயினை பாத்தீங்கன்னா வரும் பொழுது அந்த தீயானது சுத்தா என்ன ஆகும், தீ சுட்டா உடம்பானது கருகி போயிடும். எந்த ஒரு பொருளானதும் பூவா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாகட்டும் தீப்பட்டாலே கருகிதான் போயிடும். அப்ப அவ்வாறாக அந்த தீயானது சுடுதலினால் நிறம் கருகினார் போல, நிறமானது கருகினார் போல இருக்கக்கூடிய அந்த வண்டானது அந்த கொடிய மதம் பொருந்திய அந்த யானையுடைய மத நீர் பெருக்குல பாத்தீங்கன்னா இசையை உமிழும் வண்டுகள் பறந்து நிற்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இசையைனா வண்டுகள், இசையை கூடிய வண்டுகளானது நிற்கின்றது. அப்படிப்பட்ட அங்க நின்ற சீர் அண்ணலம் கலித்தினை அடக்கினான். அவ்வாறு நின்று கொண்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட மதம் பெருங்கி அந்த யானையுடைய மத நீர் தீயால கருகிய அந்த வண்டானது பறந்து இசை உமிழும் வண்டானது கருகிய தீயில கருகுனா எப்படி இருக்குமோ அது போல கரிய நிறைய கூட வண்டானது அங்க பறந்து நிற்கும் பொழுது புகழ் பெற்ற அண்ணலான சீவகனானவன் கலித்தினை அடக்கினார். சீவகன் வண்ணமே கலையினார் மனமென படிந்ததே. அடுத்து பாத்தீங்கன்னா சீவகன் பண்ணமே கலையினார் அப்படின்னா பாத்தீங்கன்னா களிர் எப்படி இருக்குன்னா அழகிய மேகலை உடைய கலையினுடைய பெண்களை சொல்றாங்க. சீவகனை பார்த்தால் சீவகனுடைய அழகை கண்டு மயங்காத பெண்களே இல்லை என்று கூறுகின்றார் ஆசிரியர். அதனை போல இங்க சீவகன் புகழ்மிக்க இருக்கக்கூடிய அந்த சீவகனை கண்டவுடன்
பெண்களுடைய மனமானது எவ்வாறு தாழ்ந்து அவனிடம் செல்கின்றதோ அதனை போல இந்த யானையுடைய மனமானது அவனிடம் சென்றது அப்படின்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த பாட்டிலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையும் வந்து நமக்கு வந்து திருத்தக தேவர் வந்து திருத்தக தேவர் வந்து வர்ணிப்பாரு. அவ்வாறு வர்ணிச்சு சொன்னாலும் சுரமஞ்சரியார் இளம்பகத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பத்தி சொல்லும்போது ஆடவர் தனத்தெடுத்து மாறி அவர் பெயரை நயந்து கேட்பினும் வீடுகள் உயிரென ஆடவர் தனத்திடத்து அருகு போயினும் ஆடவர் பக்கத்துல போனாலும் சரி இல்ல ஆடவர்கள் பக்கத்துல வந்தாலும் சரி மாறி நயந்து அவர் பெயர்களை நயந்து கேட்டாலும் சரி ஆடவருடைய பெயர்களை கேட்டாலும் சரி நான் என் உயிரையே விட்டுருவேன் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த நமக்கு சுரமஞ்சரியார் என்ன பண்றாங்க சீவகன் மேல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனமானது மாறி தாழ்ந்து சென்றது அப்படின்னே நம்ம வச்சுக்கோம். அதனை போல இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை ஏறி அடக்குன உடனே இந்த சீவகனை அடக்குன உடனேயும் எப்படின்னா அழகிய மேகலை உடைய அந்த மகளிரானது மனம் எனப்படுகிறதே அழகிய மேகலை உடைய அந்த மகளிருடைய மனம் எவ்வாறு சீவனிடம் தாழ்ந்து தவழ்வது போல் சென்று தாழ்ந்து அவனிடம் சென்றதோ அதனை போல இந்த யானையானது என்ன பண்ணுதுன்னா சீவனிடம் தாழ்ந்து வணங்கி சென்றது ஏன்னா சீவகன் வந்து களிர வந்து நடத்திட்டாரு அப்படின்றத பொருள்ல நமக்கு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மதத்துல வந்து அடக்கின பிறகு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வாறு விட முடியாது இல்லையா உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தட்டணும் இதெல்லாம் இருக்குல்ல அந்த முறைகள் எல்லாம் வந்து சொல்றாங்க. இதற்காண்டி நான் யானையுடைய படங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சங்கிலியாலே காலை கட்டியிருக்காங்க முன்னங்கால கட்டியிருக்காங்க பின்னங்கால கட்டியிருக்காங்க. அடுத்து யானையுடைய மேல வந்து சங்கிலி கட்டியிருக்காங்க. அடுத்து அதனுடைய வயிறு கூடியதை நான் வந்து படங்கள்ல வந்து நான் பார்த்தேன். அடுத்த பாட்டு பாருங்க. இருவரை இவர்வதோ இலங்கு எயிற்று அரியன ஒருவரை மார்பினான் தூசம் கண்டு ஒய்யன பெறல் அரு குஞ்சரம் ஏறலின் பெருஞ்சனம் மறைகடல் திரை ஒழித்து ஆங்கன வார்த்ததே அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க இருவரைனா பெரிய மலை இருவரைனா பெரிய மலை உருவரை அப்படின்னாலும் பெரிய மலைதான். அரினா சிங்கம். இந்த தூசம் என்பது என்ன சொல்றாங்கன்னா யானைகளை கட்டக்கூடிய ஒரு கயிறு. இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா புரோசை கயிறு அப்படின்னு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பெரும் சனம் என்பது இங்க வந்து மக்கள் கூட்டம். பாருங்க இருவரை இவர்வதோர் இலங்கு எய்த்து அறியன பெரிய மலையில் பாய்வதொரு சிங்கம் போல. இங்க மலை என்பது யானைக்கும் பெரிய மலை என்பது யானைக்கும் அதுல பாய்வ சிங்கம் என்பது இங்க சீவகனுக்கும் உவமையாக நமக்கு கூறப்படுகிறது. இருவரை இவர்வதோர் இலங்கு எய்த்து அறியன பெரிய மலையில் ஒரு சிங்கம் பாய்ந்தா எப்படி இருக்கும் அதே போல இங்க நம்மளுடைய பட்டத்து யானையோடைய அந்த வளைய சுந்தரம் யானை மீது யார் பாயிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சீவகனானவர் பாய்கின்றார் சிங்கம் போல அரியன. அடுத்து உருவரை மார்பினான் அப்படின்னு வந்து சொல்லும்போதுதான் பெரிய மலை போலும் மார்பினை உடைய சீவகனுடைய அந்த மார்பகத்தை பத்தி அவங்க வந்து சொல்லும் போது அதாவது அவர் வலிமையான தோள்களை பற்றி சொல்லும் போது பாத்தீங்கன்னா மீண்டும் சொல்றாரு பெரிய மலை போலும் மார்பினான சீவகன் தூசம் கொண்டு ஒய்யன அப்படின்னா குரோசை கயிறை கொண்டு ஒய் என்பது இங்கு விரைவாக குரோசை கயிறை எடுத்துக்கொண்டு பெறல் அரு குஞ்சரம் ஏறலின் அந்த களிரை அடக்குவதற்குரிய அந்த கயிறை எடுத்துக்கொண்டு அந்த யானை மீது அவர் விரைவாக ஏறுகின்றார் யாருன்னா சீவகன். அப்ப பெருஞ்சனம் மறை கடல் திரை ஒழித்து ஆங்கென வார்த்ததே அப்படின்னு பாக்குறாங்க. பெருஞ்சனம் மக்கள் கூட்டமானது அது பதம்பிடித்த யானை வந்து உங்களுக்கு தெரியும் பட்டத்து யானை என்று சொன்னாலே பதம் பிடித்தனாலே அந்த ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புயலையே வந்து உருவாக்கிடும் அந்த யானையை அடக்குறவங்களையும். அவ்வாறுபட்ட அந்த யானை யார் அடக்க போறான்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டமானது அங்க ஒரு பக்கமா நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் வந்து பாத்தீங்கன்னா புரோசை கயிறை எடுத்துக்கொண்டு மிக விரைவாக நம்மளுடைய சீவகன் ஆனவன் வந்து மேலே வந்து ஏறுகின்றார். அவ்வாறு அந்த யானை மீது ஏறும்போது பெரும் தனம்னா பெரிய மக்கள் கூட்டமானது மறைக்கடல் திரை ஒழித்து ஆங்கென பார்த்ததே. மறைக்கடல் அப்படின்னா கரையிடம் மோதும் கடலின் அலை ஒழித்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆங்கென வார்த்ததை பெரிய மக்கள் கூட்டமானது கடற்கரையும் அந்த அலையும் ஒன்று சேர்ந்து அடிச்சு மோதிக்கிட்டா எவ்வாறு இருக்கும் கடலுடைய ஓசையானது எவ்வாறு இருக்கும் அதனை போல இங்க பெரும் சனமாகிய மக்கள் கூட்டமானது சீவகனுடைய பேராற்றலை கண்டு அந்த யானையை வந்து அடக்கியதை கண்டு வந்து மக்கள் கூட்டமானது கடல் போல அந்த கடலுடைய ஒளியை போல ஒளித்தது என்று ஓமையாக கூறுகின்றார். அடுத்த பாட்டு 1834 அங்கையன் தளத்தினார் அப்புதால் கையென பொங்கலர் கண்ணியான் பொம்மைதான் கொட்டலும்
பொங்கிய உவகையிற் பொழிந்து மா களிர் அவன் தங்கிய பயிர்த்தொழில் கடக்கையார் செய்வதே. அங்கை அங்கையாகிய தளத்தினால்னா அழகிய அங்கையாகிய உள்ளங்கையிலாகிய தளத்தினால் அப்புதால் அது அது ஐ என பொங்கலர் கண்ணியான் வந்து என்ன சொல்றாங்க, அப்புது ஆது ஐயன அப்படின்றாங்க. அதாவது அங்கை தளத்தினால வந்து ஒரு ஒரு வந்து கட்ட ஆரம்பிக்கிறார் தன்னுடைய உள்ளங்கையினால. அழகிய தளத்தினா அப்புது ஆது ஐ என்பது என்னன்னா யானையுடைய மொழி, யானையுடைய பாஷை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த யானையுடைய பாஷையை வந்து வந்து சிவகன் கற்று வைத்துக் கொண்டிருக்கிறதுனா அவர் அதனாலதான் ஆயக்கலையில் 64 வல்லவன் என்றதாக வந்து குறிக்கிறாங்க. எல்லாமே மருத்துவம் அவருக்கு தெரியும், யானை ஏற்றம் தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும், ஜோதிடம் தெரியும், இசை தெரியும், யாழ் இசைப்பதில் வல்லவர். அதனை போல இங்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து யானையுடைய மொழிகளை வந்து கற்று வைத்திருக்கின்றார் என்பதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இதனை போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா யானை மொழி பாசையை வந்து அறிந்தவர் என்ற செய்தியை நம்ம வந்து கல்வி வந்து அதுல எழுதியிருப்பாரு. அதனை போல இங்க வந்து குரோசை கயிறை எடுத்து ஏறிக்கொண்டு தன்னுடைய அழகிய கையினால இந்த சீவகன் என்ன பண்றாருன்னா அப்புது ஆது ஐயன பொங்கலர் கண்ணியான்னு வந்து சொல்றாங்க. அதாவது அலர் கண்ணி, கண்ணினா மாலை, அலர் என்பதுனா பூக்களானது மலர்ந்து காணப்படுகிறது. பொங்கலர் கண்ணினா மனம் விரியும் மலர் மாலையை அணிந்த கன்னிகளை மாலைகளை உடைய அந்த சீவகன் என்ன பண்றாருன்னா அப்புது ஆது ஐயன தன்னுடைய யானை மொழியினால பேச கொம்மைதான் கொட்டலும் பொய்க்க தட்டின அளவிலே அப்புது ஆது ஐ என இந்த மாதிரி கொம்மைதான் கொட்டின அளவிலே பொங்கிய உவகையில் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு யானை. அதனுடைய மொழியை வந்து கற்றறிந்தவர்கள் பேசும்போது இந்த யானையுடைய மதமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து புரோசை கயிறாலையும் கட்டப்பட்டு அது ஏறி இருக்காரு, சீவகன் ஏறி இருக்காரு. அடுத்து அந்த மகிழ்ச்சியின் காரணமாக யானையுடைய மொழியை பேசக்கூடிய அந்த காரணத்தின் காரணமாக பொங்கிய மகிழ்ச்சியின் காரணமாக புகிழ்ந்து மா களிர் அவன் தங்கிய பயிர்த்தொழில் தடக்கையார் செய்ததே. அதனால உடனே இந்த புலி விட்டு இந்த யானை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து என்ன பண்ணுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மாக்களினா மதம் புரிந்து பெரிய களிரானது தங்கிய பயிர் தொழில், தங்கிய பயிர்கள்னா யானையுடைய தொழிலை கற்றிருந்திருக்கக்கூடிய சீவகன் அவ்வாறு செய்ய அந்த தொழிலை புரிந்து கொண்ட அந்த பாசையை புரிந்து கொண்டின்ற யானையும் கடற்கையார் செய்ததே. தொழில்களை என்னன்னா அவன் செய்யணும் சீவகன் வந்து சொல்லி தர்றாரோ அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யானையானதும் தன்னுடைய துதிக்கையால, கடற்கை என்பது யானையுடைய துதிக்கை, துதிக்கையால வந்து இதுவும் வந்து அந்த மொழிகளை வந்து கற்றறிந்த அவருக்கு ஏற்ற மாதிரி செய்ய ஆரம்பித்தது அப்படின்ற செய்தியானது கூறப்படுகிறது. அடுத்து கொட்டயம் புரோசைதான் இரு வடம் கொண்டுடன் கட்டினான் கருவழி தடக்கையார் ஓட்டியும் மிட்டன இரண்டுடன் நிமிழ்கொழியை இலங்கு பொற்பட்டமும் பணிவரை மின்னன கட்டினார். கொட்டயம் புரோசைதான் இருவடம் கொண்டுடன், அதாவது கொட்டயம் புரோசை கயிறு தலையில் மணிமுடையை உடைய அந்த புரோசை கயிறு, அதாவது தலையில் மணிமுடைய பட்டத்து யானை வந்து மிக சிறப்பாக முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்ப அழகான்ற நல்ல மணிமுடையை உடைய அந்த யானை மீது புரோசை கயிற்றை இரு வடம் கொண்டு ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா புரோசை கயிறால யானை வந்து சேர்த்து கட்டுறாரு. அடுத்து கருவழி தடைக்கயார் ஓட்டியும், அதாவது ரெண்டாவது இந்த கயிறுக்கு என்ன சொல்றாங்கன்னா நெடுந்தோட்டி குறுந்தோட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நெடிய கயிறு சிறிய கயிறு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இதையும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா தம்மில் பிணைத்து அந்த யானையுடைய கழுத்துல வந்து அவர் கட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இரண்டுடன் இமிழ் கொழியில் இழந்து பொற்பட்டமும் பணிகளை மின்னென கட்டினார். அடுத்து இமயமலையில மின்னல் போல விளங்கக்கூடிய பொற்பட்டத்தையும், அதாவது அது பட்டத்து யானை இல்லையா, அதனால அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பொன்னாலாகிய பட்டத்தையும் இந்த யானையை வந்து எப்போ வந்து இந்த மாதிரி அலங்கரித்து பொற்பட்டம்லாம் நம்ம போது பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளால வந்து பாத்தீங்கன்னா விழாக்களின் போது நம்ம வந்து நிறைய வந்து பார்க்கலாம் யானைகளை அணிவகுத்து இந்த பொற்பட்டங்கள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க. அப்ப அதுல வரைக்கக்கூடிய பொற்பட்டம் வந்து சாதாரண பாதி அது ஒளி வீசல, இமயமலையிலே மின்னல் போல விலங்கும் பொற்பட்டத்தையும், இமயமலையில விலங்கும் பொற்பட்டத்தையும் கயிற்றையும் சேர்த்து என்ன பண்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டுறான். இந்த கொட்டயம்னா என்ன சொல்றாங்கன்னா முடிமணி முடிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து 10 பாட்டுல கொட்டயம் புரோசைதான் 1835 பாடல் தலையில் மணிமுடிய உடைய புரோசை கயிற்றை இரண்டு வடம் கொண்டு சேர்த்து கட்டுகின்றான். மேலும் கருவழி தடக்கையால்னா கொடிய, தடக்கைனா நல்ல பெரிய கை, வழி தடக்கைனா நல்ல வலிமையான தடக்கை பெரிய கை, கருவழி தடக்கை அப்படின்னா இருந்ததுன்னா மிக கொடிய வலிமையான கையினை உடைய அந்த சீவகன் அப்படின்ற பொருள் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா
கொடிய வலிமையான அந்த தும்பிக்கையை உடையிருந்திருக்கக்கூடிய நம்ம யானையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த யானையை என்ன பண்றாங்கன்னா நெடுந்தொட்டியும் குறுந்தொட்டி ஆகிய 2 கைகளை பிடித்து என்ன பண்றாருன்னா கட்டுகின்றார். மேலும் பொற்பட்டத்தையும் சேர்த்து மின்னல் போல விளங்கக்கூடிய இமயமலையிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னல் போல விளங்கக்கூடிய ஏற்கனவே நம்ம நிறைய பாடல்களை பார்க்கிறோம். இமயமலையில் இருந்து கொண்டு வரக்கூடிய வைரம் தான் வந்து மிகவும் ஒளி வீசக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்தா மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதனை போல இமயமலையிலே மின்னல் போலும் அதான் பனிவரை மின்னென கட்டினார். இமயமலையிலே மின்னல் போல் விளங்கும் பொற்பட்டத்தையும் என்ன பண்றாருன்னா இவரே கட்டுகின்றார் என்ற செய்தியானது நமக்கு இங்கு கூறப்படுகிறது. 1836வது பாடல். கச்சையும் வீக்கினான் கரங்கிரு மணியணி தச்சுரு கொழுந்தொடர் யாப்பளி தடியினை உச்சியும் ரோசையில் குளிப்ப உய்த்து உருவழி மெச்சிமே வேந்தனும் விலை தகத்து தோன்றினான். மிகு வலிமையுடைய சீவகன் கீழ் வயிற்றில் கட்டும் கச்சையையும் கட்டினான். மிகு வலிமையுடைய அந்த சீவகனானவன் கச்சையும் வீக்கினானா அங்க வந்து கீழ் வயிற்றில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கச்சையும் வந்து கட்ட ஆரம்பிக்கின்றான். அடுத்து ஒழிக்கக்கூடிய கரங்கிரு மணியணி தச்சுரு கொழுந்துடர் யானையின் வேகத்தை அளக்கக்கூடிய அந்த வளைவிய தொடரையும் கட்டவிழ்த்து என்ன பண்றான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 மணி கொஞ்சம் மதம் வந்து அதுக்கு குறைஞ்சிருக்கலாம். அதனால கரங்கிரு மணியணி தச்சுரு கொழுந்துடர் யாப்பளி தடியினை அதனால 2 மணிகளை 2 பக்கமும் அணிந்து யானையின் வேகத்தை அடக்கக்கூடிய அந்த வளைவிய தொடரையும் கட்டவிழ்கின்றாரு அப்படின்றாங்க. கட்டவிழ்த்தனா அவிழ்த்து விடுதல் தான். அப்ப யானையுடைய வேகமானது கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனையும் வந்து அவிழ்த்து விட்டு 2 மணிகளை வந்து அவர் கட்டுறாரு. அடுத்து புரோசையும் குளிப்ப உருவழி நெச்சி மேல் வேந்தனும் நிலை தகத்து தோன்றினார். புரோசை கயிற்றுக்குள்ளே அதனுடைய காலை வந்து அழுந்த செய்து புலிமிகிப்பில் இருக்கும் அரசனும் புகழ்ந்து விரும்பும்படி வந்து தோன்றுகின்றான். குறையாத மரங்களிலே இரும்பை தைத்து கழுத்திலே மாலை போடு இடுவதென்று அப்படின்னு வந்து சொல்றாங்க. கச்சையும் நீக்கினார். அதாவது கீழ் வயிற்றில் என்ன பண்றனா நல்லா கட்டக்கூடிய கச்சையை வென்று செய்கின்றார். கரங்கிரு மணியணி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஒழிக்கக்கூடிய மணியணிகளை அச்சுறு கொழுந்தொடர் யாப்பளி தடியினை யானையின் வேகத்தை அளக்கும் பழவிய தொடரையும் கட்டவிழ்த்து உச்சியும் புரோசையும் குளிப்ப உய்த்துருவழி அடி 2 உச்சியையும் புரோசை கயிற்றின் அழிந்துளி மெச்சி மேல் வேந்தனும் இதெல்லாம் பார்த்து கட்டி எல்லாம் இருக்கும் பொழுது புலிமுகப்பில் இருக்கணும் அரசனும் புகழ்ந்து விரும்பும்படி வந்து விரையாதபடி மரங்களிலே இரும்பிலை தைத்து கழுத்திலே வாளை போல இட்டான் என்று வந்து சொல்கின்றார். இவ்வாறு புலிமுகப்பில் இருக்கும் அரசனும் புகழ்ந்து போது புலி மேலே இருக்கக்கூடிய அரசன் போல சீவகன் தோன்றினான் என்ற கருத்துக்களையும் சொல்லலாம். 2வது இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா புலிமுகப்பில் அறுக்கக்கூடிய அரசனும் புகழ்ந்து விரும்பும்படி யானையை வந்து அடக்கணுமே தடமித்தன் என்கின்ற மன்னனும் வந்து சேர்ந்தார் என்கின்ற செய்தியானது அரசனும் புகழ்ந்தும் இருக்கும்படி வந்து தோன்றினான் சீவகன் என்று இங்கு கூறுகின்றார். அடுத்து கூற்றடி குருசையில் கொற்றுவன் இன்றைய நேற்றியல் கண்டுனா விட்டவர் கென்னவே காற்றன கடலன கருவறை உருமென கூற்றன குஞ்சரம் கொண்டு புக்கனரோ. அதாவது கோற்றடி குருசையில் கொன்று இவனையும் திரண்ட வளையலை போல வளைந்த மதிலிலே தடமித்தன் வந்து நின்று ஏற்கனவே முதல் பாட்டிலையும் அந்த மாதிரி அடக்குனவனையும் ஒன்று புலிமுகப்பில் இருக்கக்கூடிய சீவகன் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா புலிமுகப்பில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மாடத்திலே இருக்கக்கூடிய அரசனும் புகழ்ந்து விரும்பும்படி சீவகன் வந்து தோன்றினான். தடமித்தன் வந்து இப்ப பார்க்க வர்றாரு. திரண்ட வளையலை போல வளைந்த மதிலிலே தடவித்தன் வந்து நின்று அதாவது வளையலை போல வளைந்த மதில் சுவரானது அன்னைக்கு எப்படி இருக்கா அமைக்கப்பட்டிருக்கா ஒரு வளைந்த வடிவத்திலே இருக்கக்கூடியதாக சொல்றாங்க. அந்த மதில வந்து நிற்கிறாரு. ஐயனுடைய யானை ஏற்றத்தின் தன்மையை நாம் காண்போம். இவ்விடத்தை கொண்டு வருக என விசையார் காற்றன ஒளியார் கடலென வடிவால் கரிய மழையென அச்சத்தால் இடியென கொலையார் கூட்டுவன் என யானையை உள்ளே கொண்டு சென்றார். இங்கு கொற்றவன்னா யாருன்னா தடமித்தன். கொற்றடி குருசையில் கொற்றுவன் இன்றையர்னா திரண்ட வளையலை அணிந்திருக்கக்கூடிய அந்த புரோசை கயிறால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த யானையை குருசைன்னா வளைந்த மதில் அப்படின்றாங்க. அந்த வளைந்த மதிலிலே கொற்றவன் வந்து தடமித்தன் வந்து நிற்கின்றான். நேற்றியல் கண்டு நாம் இவற்றருக்கெனவே அதாவது நேற்றுதான் யானை ஏற்றத்தின் தன்மையை நாம் இப்பொழுது காண்போம். இவன் தருக என்னவே இந்த இடத்துல கொண்டுட்டு வாங்க. ஐயன்னா சீவகர் அவருடைய யானை ஏற்றத்தை நம்ம பார்க்கலாம். இங்கே கொண்டு வாருங்கள். அவ்வாறு கொண்டு வருக என்று கூறியவுடன் காற்றென திசையால் காற்றாக கடலென ஒளியால் கடலென
அடுத்து கருவறை உருமென வடிவால் கரிய மலையென கூற்றன அச்சத்தால் இடியென கூற்றுவன் போல குஞ்சரம் கொண்டு புக்கனரோ கொலையால் கூற்றுவன் என யானையை உள்ளே கொண்டு சென்றான். அப்ப வேகத்தால் காற்று எனவும் முழக்கத்தால் கடல் எனவும் வடிவால் மழை எனவும் கொற்றவன் தடமித்தன் ஏற்றியல் யானை ஏறும் அழகு. இவ்வாறாக சீவகனானவன் யானை ஏறும் அழகை நம்மளுடைய தடமித்தனானவன் காண்கின்றான். அடுத்து உளவியம் செல்வனோர் குன்று கொண்டாய் என வளையிதா பறப்பதே போலவும் மார்புயன் மலையை ஊர்ந்து ஓடுமோர் வானவன் போலவும் மலையை ஊர்ந்து மோர் மாணவன் போலவும் எழுதலாக வண்ணம் இருந்தனன் என்பவை. அதாவது இளஞாயிறு ஒரு குன்றை காவனிடை கொண்டு கடுக அழகாய் பறக்கின்ற தொழிலை போல. ஒரு சூரியன் ஒரு குன்றை கொண்டுட்டு போனா எப்படி இருக்கும், அதற்கு ஒரு சூரியன் குன்றை தூக்கிட்டு பறந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இளஞாயிறாகிய இந்த சீவகன் ஆனவன் குன்றென விளங்கக்கூடிய அந்த யானை மீது ஏறி நின்று அந்த யானை மேல போறதுனால பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட தொழிலை போல தன்னிடத்தே தொழிலை உடையவனாயும் நீர் நிறைந்த முகிலை ஊர்ந்து செல்லும் ஒரு வித்யாதரனை போல. இப்ப மலையை ஊர்ந்து ஓரும் ஓர் வானவன் போலவும், நான் வானவன்னா இங்க வித்யாதரனை போலவும் தொழில் கிடைக்கும்னா அந்த யானையோடைய பயந்து அந்த தொழிலை கிடைக்கவும் எழுதலாக படி இருந்தால். அதாவது குன்றா ஒரு உதயகிரி குன்று என்பது இங்க உதயகிரி என்கின்ற ஒரு மலையை பத்தி சொல்றாங்க. அப்ப இளம் ஞாயிறாகிய இந்த சீவகனானவன் ஒரு யானை மீது ஏறி போனா எப்படி இருக்குன்றத பாத்தீங்கன்னா, சூரியனானவன் ஒரு குன்றை தூக்கிட்டு போற மாதிரியும் இங்க இளஞாயிறு என்கின்ற சீவகனானவன் ஒரு யானை மீது பறக்கின்ற தொழிலை போல காணப்படுகின்றது. இரண்டாவது, நீர் நிறைந்திருக்கக்கூடிய முகில்கள், வானத்துல நீர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கார்மேகம் போன்ற முகில்கள் மேல ஒரு வித்யாதரன் அப்படின்னா பறக்கக்கூடிய அந்த வானவன் ஊர்ந்து போனா எப்படி இருக்கும், அதனை போல சீவகன் யானை மீது இருக்கக்கூடிய செய்தியானதை இவர் கூறுகின்றார். ஒரு யானை இருக்கு, யானை மேல சீவகன் இருக்கிறாரு. சீவகன் இருக்கிறது பார்த்தா அந்த யானையை அடக்கிய சீவகன் இருக்கிறது எப்படி பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு சூரியனானவன் ஒரு குன்றை தூக்கி செல்வது போலவும், அடுத்து நீர் நிறைந்த முகிலில் ஒரு வித்யாதரன் வானத்துல ஊர்ந்து சென்ற போலவும் அந்த யானை மேல ஊர்ந்து செல்லக்கூடிய அழகானது காணப்படுகிறது என்றார். அடுத்து வனைக்கள திகிரியும் வாளுயிர் மேற்செல்லும் கனைகடும் கதல் பறி கால சக்கரமும் போல் வினைதகு வட்டமும் வீதியும் பத்தியும் இணையவை ஏமுற இமைப்பினி இயற்றினான் விட நடத்தினான். அதாவது மண்கலன்களை வரும் வரையும் திகிரியும் அந்த சக்கரமும் வாழும் உயிரை வவ்வச் செல்லும் மிகவும் கடிதாகிய மிக்க செலவுனையுடைய கூற்றுவன் ஆளியும் போல அந்த சக்கரத்தையும் போல தொழிலுக்கு தக்க வட்டமும் வீதியும் பத்தியும் ஆகிய தன்னலமற்ற தப்பாதபடியே ஒரு நொடியிலே அதை நடத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. அது கதல் பறினா விரைந்த செலவினையுடைய குதிரை, வட்டம் வீதி பத்தி என்பது யானையினுடைய பயண வகை, அந்த நடையுடைய வகையை பத்தி சொல்றாங்க. வனைகள திகிரியும் மண் கலன்களை வருகில் திகிரியும் மண்கலம் என்பது மட்பாண்டம். வனைகள திகிரி என்பது மண்கலன்களை வருகில் திகிரினா சக்கரமும், வாழ்வுயிர் மேற்செல்லும்னா வாழும் உயிரை வம்பச் செல்லும் மிகவும் கடிதாகிய மிக்க செலவினையுடைய கூற்றுவனும் போல தொழிற்கு தக்க வட்டமும் வீதியும் பக்தியும் ஆகிய தன்மை இவற்றை தப்பாதபடியே ஒரு நொடியிலே நடத்துகின்றான். ஒரு மண்கலத்தை வரையினா அந்த குயவன் அந்த சக்கரத்தை எவ்வாறு சுழற்றி செய்வானோ, எவ்வாறு அவன் இந்த சக்கரத்தை சரியா சொன்னா அவனுக்கு மண்பானம் கிடைக்கும். அதே போல வாழும் உயிரை மேய்ச்செல்லும் கனைகடும் கதல் பறி கால சக்கரமும்ன்றாங்க. ஒரு உயிரை கொண்டுட்டு போகணும்னு மிக்க கடிதாகிய மிக்க செலவுனை உடைய அந்த கூற்றன் எவ்வாறு உயிரை எடுத்துக்கொண்டு செல்வானோ, அப்ப தொழிற்கு தக்க அவங்கவுங்க தொழிற்கு தக்க வீதியும் பத்தியுமாக இத்தன்மையவற்றை தப்பாதபடியே ஒரு நொடியிலே நடத்தினான். அப்ப மண்கலம் செய்யக்கூடிய அந்த குயவன் போல இந்த சீவகனானவன் அந்த யானையை பழக்கப்படுத்தி இருக்கின்றார். மேலும் வாழும் உயிரை விரைவாக சென்று இருக்கக்கூடிய அந்த கூற்றுவன் போல இந்த யானையுடைய மதத்தை அடக்கி இந்த யானையை பிடிச்சிருக்கான். இந்த யமனை போல பாத்தீங்கன்னா அந்த கூற்றுவன் போல இங்க சீவகன் யானையை பிடிச்சிருக்கான். அப்ப யானையை அடக்கிவிட்டான் என்கின்ற அந்த மதம் பொருந்திய யானையை அடக்கிவிட்டான். ஒரு குயவனாகிய ஒரு மண்பானத்தை எவ்வாறு உருவாக்குகின்றனா அது போல இந்த யானையை பாத்தீங்கன்னா அவனுடைய அப்புது அது அப்படின்னா சொல்றாங்க. அந்த யானையோட தொழில்களை பேசுறான், அந்த பாஷைகளை கற்றுக்கொள்கின்றான். அடுத்து அவ்வாறு செல்லும்போது ஒரு வானவன் போல அந்த யானை மீது ஏறி உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு வித்யாதரனை போல அவன் காணப்படுகின்றான். இது எல்லாம் பாத்தீங்கன்னா சீவகனுடைய
அந்த யானை ஏற்ற சிறப்புகளை பற்றி தான் நமக்கு வந்து கூறுகின்றார். 1840 ஒருவனே களிரும் ஒன்றே ஒரு 100,000 திரிபவே போன்றன திசையெல்லாம் குஞ்சரக்குரியவன் இவனலால் இளன் என அரிது உணர் ஏத்துவை அமைய மற்ற ஒன்றதே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவனே களிரும் ஒன்றே 100,000 அப்படின்னு வந்து சொல்றாங்க. களிரும் ஒருவனே களிரும் ஒன்றேறு 100,000 திருவவே போன்றன திசையெல்லாம் இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா குஞ்சரம் தான் தெரியுது, யானை தான் தெரியுது. இந்த உலகத்துல நடத்துவோன் ஒருவனே, கடவுள் தான் நம்மளை எல்லாரையும் நடத்துறாரு. அது போல இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மதம் பொருந்தி யானையை அடக்கிய காரணத்தின் காரணமாக தீவுகளை வந்து பாத்தீங்கன்னா கடவுளாவே வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். நடத்துவனும் ஒருவனே, களிரும் ஒன்றே, களிரும் ஒண்ணுதான், அவன் நடத்துறவனும் ஒருவனா. இந்த திசையெல்லாம் போய் நம்ம ஏறி எல்லா பக்கம் திசையும் பார்த்தாலும் எண்ணிருந்த யானை திரிவன போல இருந்தன. எங்க பக்கம் பார்த்தாலும் யானை திரிவன போல இருந்தன. அதனால் யானை ஏற்றத்துக்கு உரியவன் இவன் ஒருவனே, இவனை தவிர யாருமே இந்த உலகத்துல வந்து யானை ஏற்றத்துக்கு உரியவன் கிடையாது. இவனை மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கிறது ரொம்ப அரிதுதான் என்று உணர்ந்த அந்த அரசவை ஆனது அங்கு கூற ஆரம்பிக்கிறது. அதாவது மன்னனுடைய அரச குடும்பம் அங்க இருக்கக்கூடிய அந்த அரசர்கள்லாம் அமைச்சர்கள்லாம் வந்து கூற ஆரம்பிக்கிறாங்க, மக்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருவனே களிரும் நடத்துவனும் ஒருவனே, களிரும் ஒன்றையாக இருக்கவும் ஏறின திசையெல்லாம் திருவவே போன்றன. நம்ம பார்க்கிற திசையெல்லாம் எண்ணிருந்த யானை 100,000 திருவன போலவே எங்கும் காணப்படுகிறது. திசையெல்லாம் குஞ்சரத்து கூறியவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திசைகளிலும் குஞ்சரம் யானையை அடக்கக்கூடியவன் இவனலால் இளன் என, இவனை தவிர யாரும் இல்லை என அரிது உணர்ந்து ஏத்துவை அமைக மற்ற ஒன்றதே. உலகிலே இவன் அல்லது மற்றொருவன் இளன் என்று கூறி அவ்வாறு இருந்தாலும் அரிது என்று உணர்ந்த அந்த அரசவை ஆனது அனைவரும் என்ன பண்ண கூற ஆரம்பிக்கிறாங்க. யானையை அடக்கக்கூடிய ஒரே ஒரு வீரன் இவன் தான், இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அடுத்து வல்வுயிர் முதியினால் வரிநுதல் உறுத்தலும் உள்புணர் குஞ்சரம் ஒய்யென நிற்றலும் எல்லரும் இருமணி இனியென இசைத்தன வெள்ள நீர் பெருஞ்சனம் வியந்து கை விதித்தது. வள் உயிர் நுதியினால் வந்து பாத்தீங்கன்னா, நுதி என்பது பாத்தீங்கன்னா நல்ல நுனி தோட்டி உள்ள ஒரு உயிர் நெகம் உடையது. நெகத்தோடைய நுனியினால் வரி நுதல் உறுத்தலும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரி வரியாக இருக்கக்கூடிய அந்த யானையுடைய நெற்றி, நுதல்னா நெற்றி, வரி நுதல்னா வரி பொருந்திருக்கக்கூடிய நெற்றியை உறுத்தலும் உள் உணர் குஞ்சரம் ஒய்யன, இவன் மனம் உணர்ந்த யானை. அப்ப இவர் என்ன பண்றாரு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெகமுடைய அந்த கூர்மையான நெகத்தில வந்து அந்த வரி நுதல்ல நகையை வந்து பாத்தீங்கன்னா தடவி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, அழுத்துறாரு. இவன் மனம் உணர்ந்த யானை அவ்வாறு அழுத்தியவுடன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவனுடைய மனதை வந்து உணர்ந்து கொள்கிறது. பொதுவாகவே விலங்கினங்கள் அன்பாக வளர்க்கும் பொழுது அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து நமக்கு உணர்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட உணர்ந்த யானை ஒய்யன நீற்றலும், ஒய் என்பது விரைந்து விரைந்து கடுக அவன்கிட்ட வந்து சீவகன் நின்லாம் நிக்குது. இந்த மாதிரி நிற்ற அளவிலே எல் அரும் இருமணி கிணிங்கென இசைத்தன. குற்றமட்ட 2 மணிகள் அந்த யானை மேல கட்டினாரு இல்லையா, அது என்ன பாத்தீங்கன்னா நல்லா நல்லா இசைக்க ஆரம்பிக்கிறது. வெள்ள நீர் பெருஞ்சனம் வியந்து கை விதித்தது. வெள்ள நீர் பெருஞ்சனம்னா வெள்ளம் போன்று மக்கள் சீரலுடைய கூட்டமானது வியந்து கை விதித்து அப்படியே நிக்குது, ஆச்சரியப்படுது. இவ்வளவு நேரம் மதம் பொறிஞ்சு யாருக்கு அடங்காம பிடி யானையும் சென்று சேராம அந்த கம்பத்தையும் போய் சென்று சேராமல் என்ன பண்ணுது, நீர் உருளை உருட்டி தன்னுடைய பின்னங்கால் சங்கிலியை அத்து தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த யானையானது, கார் போல முழங்கிய அந்த யானையானது இன்னைக்கு புரோசெட்டையால் கட்டப்பட்டு யானையுடைய மொழியினால பழக்கி அவனை பார்த்தோன்னே அவன் பெண்கள் மனம் தாழ்வது போல சென்று விட்டதே அந்த யானையானது. இப்ப இந்த யானையானது நெற்றியை போய் தடவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதம் வந்து குறைந்து அது மகிழ்ச்சியா அமைதியா ஆயிருக்கு. இப்படிப்பட்ட அந்த யானையானது நெற்றியை தடவி கொடுத்த அடைவிலே இவனுடைய மனதை உணர்ந்தவனாக, அந்த சீவகனுடைய மனத்தை உணர்ந்தவனாக இந்த யானை விரைந்து கடுக வந்து நின்றுட்டு எல்லாரும் இருமணி கிணிங்கென இசைத்தன அப்படின்னுதான். குற்றமற்ற அந்த 2 மணிகளும் கட்டப்பட்ட 2 மணிகளும் யானை மீது இசைக்கிறதே என்பதை கண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் ஜனங்களானது வெள்ள நீர் பெருஞ்சனம், வெள்ளம் போன்று திரண்டு இருக்கக்கூடிய அந்த பெரும் ஜனம் மக்களானது வியந்து என்ன பண்றாங்கன்னா கை விதிர்க்கிறாங்க. எவ்வாறு ஒரு காலை இந்த யானையை வந்து அடக்கி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திறமையான ஒரு ஆள் அப்படின்றத அந்த மக்களானது சீவகனுடைய திறமையை விளைந்து மக்கள் கூற்றமானது வியப்புற்று கை விதிர்த்து நின்றதாக அந்த ஆசிரியர் கூறுகிறார். 1842 பொங்கல் என் மனம் நின் மனம் என 2 இல்லையார்
தன் மனத்து உள்ள பொருள்தான் தனக்கு உரைப்பது ஒத்து உன்மனம் என்மனம் என்பது ஒத்து இழைத்தது நன்மன குஞ்சரம் நம்பியோடு என வரும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யானையை அடக்கக்கூடியது இந்த ஏமாபுரத்துக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய அந்த நண்பர்களானது ஒற்று பாக்குறாங்க. அந்த ஒற்று பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த யானையை வந்து ஒரு அடக்கக்கூடிய செய்தியை பாக்குறாங்க. அந்த யானை அடக்கிறது யாருன்னா சீவகன் என்கின்ற செய்தியை வந்து இப்ப வந்து உங்கள்கிட்ட சொல்ல வர்றாங்க. இதுதான் நமக்கு அப்ப சீவகன் இங்க இருக்கிறார் என்பதை இவங்க கண்டிப்பாக உணர்ந்து தெரியும் பொழுது போருக்கு செல்லும் பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீவகன் ஆனவர் மறுபடியும் நாட்டை காப்பதை தாண்டி உள்ள வரும்போது இங்க நண்பர்கள் ஒருவர் குறையை சந்திக்கிற செய்திதான் நமக்கு கனகமாலையார் முகத்துல கூறப்படுகிறது. இந்த 1842 பாடல் என்மனம் நின்மனம் இரண்டு இல்லையா. இப்ப பாருங்க அந்த யானையை வந்து அடக்கிறதுனாடி யானைக்கென்று ஒரு மனம் இல்லையா, சீவகனுக்கு என்று ஒரு மனம் இல்லையா, ரெண்டு பேருடைய மனமும் ஒன்றி போய்விட்டது. அததான் சொல்றாரு என்மனம் நின்மனம் என இரண்டு இல்லையா, தன்மனத்து உள்ள பொருள்தான் தனக்கு உரைப்பது ஒத்து. அதாவது உன்னுடைய மனசுல என்ன பொருள் இருக்கோ அததானே நீ எனக்கு உரைக்கின்றாய் என்று ஒத்து உன்மனம் என்மனம் என்பது ஒத்து இழைத்தது. இன்று நம்மளுடைய உனக்குன்னு ஒரு மனம் இல்லை எனக்குன்னு ஒரு மனம் இல்லை என்று அவர் என்ன சொல்றாரோ ஏவல் செய்கிறாரோ கட்டளை இடுகின்றாரோ சீவகன் அதையெல்லாம் இந்த யானையானது குஞ்சரமானது நமக்கு செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒற்றுமையுடன் ஒத்து இழைத்தது நன்மன குஞ்சரம் நம்பியோடு என மரும். நல்ல மனமுடைய அந்த யானையானது நம்பியினுடைய மனம், நம்பினா சீவகன், சீவகனுடைய மனதோடு ஒன்றி தொழிலை செய்தது. அப்ப சீவகன் என்னென்ன சொல்றாரோ அந்த தொழில்களை எல்லாம் இந்த யானையானது செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எனக்கு ஒரு ரெண்டு மனம் என்றது ரொம்ப அருமையா வந்து நம்ம திருத்தக்க தேவர் வந்து கொடுத்திருக்காரு. என் மனம் நின் மனம் எனக்கு இரண்டு இல்லையா, தன் மனத்துக்கு உள்ள பொழுதுதான் தனக்கு உரைப்பது ஒத்து உன்மனம் என் மனம் என்பது ஒத்து இழைத்தது ஒன்றாக ஒரே சிந்தனையோடு செல்கின்றது என நல்ல மனமுடைய யானையானது நல்ல மனமுடைய அந்த சீவகனோடு சென்று இருந்தது. அடுத்து 1843 தேவனை மகனல்ல செல்வன் மற்றென்பரும் பாவையை மூத்தனல் பாரின்மேல் என்பரும் கோவனும் மக்களும் குளிர்ந்து தோல் நோக்கினார் என ஓ என வையகத்து ஓசை போல் உயர்ந்ததே. அடுத்து தேவனே மகனல்லன், இந்த செல்வன் யாரு, இந்த யானையை மதம் கொடுத்து யானை அடைக்கக்கூடிய இந்த செல்வன் யாரு, தேவன் தான், சாதாரண மனிதன் கிடையாது. இந்த செல்வன் தேவனே மகன் அல்லன், அவன் யாருக்கு மகன் கிடையாது, கண்டிப்பாக அவர் ஒரு செல்வன், தேவ செல்வன் என்று மற்றவர்கள்லாம் சொல்றாங்க. ஒரு தேவன் அப்படின்னு வந்து பேசுறாங்க, தேவர்களுடைய தலைவன் அல்லது தேவர்களுடைய மகன் அப்படின்னு பேசுறாங்க, சாதாரண மனிதன் கிடையாது. பாவையே நோற்றனர், இப்படிப்பட்ட இந்த சீவகனை, இந்த செல்வனை, இந்த சீவக செல்வனை, இந்த சீவக தேவனை அடைவதற்கு நம்முடைய கனகமாலையார் பாவை பெண்ணானவள் நோற்றுனல் என்ன பயன் செய்தாலோ, நோன்பு இருந்தவள் அவள்தானா, அவள் என்ன தவம் ஆறின் மேல் இந்த உலகத்தில் கனகமாலையே இவனை அடைய தவம் புரிந்தவள் என்று பாரின் மேல் என்பனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்முடைய கனகமாலையார் வந்து ரொம்ப தவம் புரிந்தவள்பா, ரொம்ப அதிர்ஷ்டசாலிபா அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்து கோவனும் மக்களும் குளிர்ந்து தோல் நோக்கினார். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீவகன் வந்து காலை அந்த சுந்தரம் என்கிற அந்த யானையை அடக்கிய பிறகு அந்த மக்கள் எல்லாம் குளிர்ந்து சந்தோஷப்படுறாங்க. கோவன்னா அரசன், அரசனாகிய தடவித்தனும் அந்த மக்களும் ரொம்ப சந்தோஷமா குளிர்ந்து ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒருத்தர் அவங்களோட தோலை பார்த்து ரொம்ப வீரமா வந்து பாத்து பெருமை தோல் நோக்கினார்னா என்ன, பெரிய தன்மை பெருமை பெருமையோட பாத்துக்கிறாங்க, ஒருத்தர் தோலை பாத்துக்கிறாங்க. ஆக நம்மளுடைய நல்ல வீரன் நமக்கு நாட்டுக்கு கிடைச்சிருக்கான், நம்மளுடைய கனகமாலைக்கு நல்ல கணவன் கிடைச்சிருக்கான், இந்த பொண்ணு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றது அந்த தோல் நோக்கினர். அதனாலதான் வந்து ஓ என வையகத்து ஓசை போய் உயர்ந்ததே. இவ்வாறு மக்கள் அனைவரும் ஓ என்கின்ற ஓசை போட்ட ஒரு கத்திர கூச்சலானது, அந்த சத்தமானது அரசனும் அவன் மக்களும் மகிழ்ந்து தோலை நோக்கினர்கள். அந்த ஓசையானது வையகத்து ஓசை போய் உயர்ந்ததே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓசையான தேவலோகம், வையகத்தையும் தாண்டி தேவலோகம் சென்று ஒலித்ததாக காணப்படுகிறது. இந்த உலகில் அனைத்து உலகிலும் மேம்பட்ட ஓசையாக இப்படி சொல்றாங்க, உலகில் அனைத்து ஓசைகளிலும் மேம்பட்ட ஓசையாக காணப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. 1844 பாடல். பிண்டம் உண்ணும் பெருங்களிறு பூட்டி அவன் பண்டரும் ஓவரும் பாட மாநகர் தொழ கொண்ட தன் தம்பியும் தானும் கோயில் புக கண்டனம் கண்ணினே என்று கண்டவர் சொன்னார். இப்பதான் நம்ம ஒற்றர் சொன்னது இங்க நமக்கு வரப்போகுது. இப்ப புத்திசேனன்டையும் பதுமுகன்டையும் வந்து இதை போய் சொல்லப்பாரு. இப்ப யானை வந்து மதம் பொருந்திய யானை அந்த சீவகன் அடக்கிட்டாரு.
இப்ப அவர் என்ன சொல்றாரோ, சீவகன் என்ன சொல்றாங்களோ அதை வந்து கேட்கக்கூடியதாக அந்த யானையானது மாறிவிட்டது. இப்ப அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? அது பசி நேரம் வந்துருது. அதனாலதான் பிண்டம் உண்ணும் பெருங்களிறு பூட்டி கவலம் உண்ணுதற்கு விளைந்த அந்த பட்டத்து யானைக்கு உரிய அந்த களிரை வந்து எங்க கம்பத்துல கட்டுவாங்களோ அந்த கம்பத்துல கட்டி அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மங்கள பாடகர்களும் மற்றும் வாழ்த்து கூறுவரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு மதம் பொருந்திய யானையை வந்து கட்டின பிறகு யானைக்குரிய அந்த மங்கள பாடல்கள் வாழ்த்து கூறும். இன்னைக்கும் நிறைய யானைகள் வந்து பாத்தீங்கன்னா மங்கள பொருளாக சொல்லப்படுகிறது. வீடுகள்ல யானையுடைய படங்கள் வாங்கி நமக்கு வைக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்லயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில் யானைகள்லாம் வந்து நம்ம இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அப்பெருநகரம் வணங்க இச்சிறப்பை கொண்ட தானும் தன் தம்பியுமாக தனக்குரிய கோயிலில் நுழைய, கோயில் என்பது அரண்மனை நுழைய கண்ணாலை பார்த்தோம் என்று பார்த்து வந்து ஒற்றர்கள் உரைத்தனர். அதுக்கப்புறம் இந்த யானையை சீவகன் அடக்கிய பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா, பிண்டம் புண்ணும் பெருங்களிறு பூட்டி, இந்த பெருங்களிரை கம்பத்திலே பூட்டி கவல முனுதற்கு விளைந்த அந்த பட்டத்து யானையை கம்பத்திலே கட்டி அங்கே பண்டரும் ஓவரும் பாடனா நல்ல மங்கள பாடல்களும் வாழ்த்து கூறுபவர்களும் பாட மாநகரில் இருக்கக்கூடிய அனைவர்களும் தொழ வணங்க தன் தம்பியும் தானும் கோயில் புக, தன் தம்பினா நந்தட்டனும் தானும் சீவகனும் கோயில்னா அரண்மனை சென்று புக நாங்க பார்த்தோம் கண்ணிலே கண்டனம் என்று கண்டவர்கள் வந்து ஒற்றர்கள் வந்து இங்க நமக்கு பதுமுகனிடம் புத்திசேனனிடம் வந்து கூறுகின்றார்கள். நாங்க சீவகனை பார்த்தோம், யானை அடக்கின பின்னாடி கோயில் கம்பத்துல கட்டி அதுக்கு உணவு வழங்கிட்டு அவங்க 2 பேரும் தன்னுடைய அரண்மனைக்கு சென்றார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்துயில் சீர் பதுமுகன் 1845 பாடல். பாத்துயில் சீர் பதுமுகன் படிவ ஒற்றாளர் சொத்து ஒத்தென கொடுத்தனன் கொழுந்தி உவகையில் கூத்திரள சுராயினம் சொக்க போல் மறவரும் ஏத்த அருஞ்சிலை கைவாள் இலங்குவே ஏந்தினார். அதாவது நீக்கம் இல்லாத புகழை உடைய அந்த பதுமுகன் மறைந்த வேடம் கொன்ற ஒற்றர் ஒருவர் வந்து கூறிய சொற்கு என்ன பண்ணான்னா நிறைய செல்வம் பணம் கொடுக்குறது. ஒற்றறிந்து வந்து சீவகனை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு என்ன பண்றாருன்னா இவர் வந்து பரிசுகள் கொடுக்குறாங்க. இங்க வந்து செல்வங்களை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தையில் சீர் பதுமுகன், அதாவது நீக்கம் இல்லாத புகழை உடைய அந்த பதுமுகன் ஆனவன் மறைந்த வேடம் கொன்று பதுமுகன் படிவ ஒற்றாளர் வேடம் கொண்டு ஒற்றன் வேடன் உருவம் கொண்டு அந்த செய்திகளை இருவர் வந்து சொல்றாங்க. அவ்வாறு அவங்க சொன்ன அந்த ஒற்றர்களுக்கு கொடுத்தனன் கொழுந்தி உவகையின் செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மகிழ்ச்சியால செல்வத்தை கொடுக்கின்றான். அடுத்து சூத்திரல சுறாயினம் தொக்கப்போனா பழிய திரட்சி உடைய அந்த சுறாவினம் கூட்டம் குழுமின போல் ஏத்தரும் சிலை வாள் வள இழந்துவேன் எண்ணினார். புகழ்தற்கரிய சிலைகளையும் வாளையும், அதாவது வில்லையும் அம்பையும் வாளையும் உடைய அந்த மறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை கையில் ஏற்றாங்க. ஏன்னா அங்க நமக்கு சீவக ராஜா வந்து நமக்கு கிடைத்து விட்டார் என்கிற செய்தியை கேட்டவுடன் அந்த சுறா மீன்களுடைய கூட்டம் எல்லாம் குழுமினா எப்படி இருக்குமோ அதே போல இந்த பதுமுகனுடைய கூட்டமானது என்ன பண்ணனா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒற்று அறிந்து வந்தவர்களுக்கு இந்த பதுமுகன் ஆனவன் என்ன பண்ணனா செல்வங்களை வணங்குகின்றார் அப்படின்ற செய்தியானது கூறப்படுகிறது. அடுத்து 1846 பாடல். வேல் நிறை வான்மதில் பிளந்து வெண் சமத்திடை தேனிறை கழிச்சில் மேல் பின்குழம்பு அழுத்துவ வானிறை வளைப்பதோர் பொருள் என சிரித்துடன் மானிறை பண்ணினார் வடித்த நூல் கேள்வியார். அடுத்து இங்க வந்து வடித்த நூல் கேள்வியார்னா ஆராய்ந்த நூல்களை கேட்ட அவர்கள் வேலாகிய காவல் காட்டை உடைய வாழ்மதிலை போரிலை பிளந்து வண்டுகள் வைக்கும் களிற்றின் மேல் தம் தென்னிய குழும்பை அழுத்துவனாகிய குதிரை திரள் இப்பொழுது ஆவின் திரளை வலிப்பதாக ஒரு பொருளை உடையின்றன ஒரு சேர மானிரையை பண்ண எண்ணினர். இப்ப அவங்க என்ன 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 செய்யறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றர்கள் அறிந்து வந்து சொல்றாங்க. ஒற்று கூறியவர்களுக்கு நமக்கு என்ன பண்றாரு பதுமுகனானவர் வந்து செல்வங்களை வணங்கி அள்ளி கொடுக்கின்றார். அவ்வாறு அள்ளி கொடுத்தவுடன் புறா கூட்டமானது எவ்வாறு ஒன்று சேர்ந்து காணப்படுமோ அதனை போல இந்த வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கையில வந்து போருக்காண்டி வில்லு வேலையை வந்து கையில் ஏந்தி நிற்கின்றார்கள். அடுத்து வேல் நிறை வான்மதில் பிளந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலாகிய காவல் காட்டை உடைய வான்மதில்னா வானலாவி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த மதிலை பிளந்து வெண் சமத்திடைனா வெண் சமம்ன்றது மிக பெரிய ஒரு போர்ல தேநீரை களிற்றின் மேல் தென் குழம்பு அழுத்துவ தேநீரை களிரவினா வண்டுகள் மொய்க்கும் களிற்றின் மேல் வண்டுகள் எப்ப மொய்க்குன்னா அந்த மதம் பொருந்திய யானைகள் மத நீர் ஒழுகும் பொழுது அந்த யானைகள் வந்து மொய்க்கும் அந்த களிற்றின் மேல் ஏறி நிற்கு தம் பின்னிய குழம்பை அழுத்து அதனுடைய குதிகாலால அதனுடைய காலை அழுத்தி இவங்க என்ன பண்றாங்க போறாங்க.
அப்பொழுது வான்நிறை வளைப்போதர்னா வானத்தையே வானலாவி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த நிறைனா ஆண்நிறைகளை வளைப்போதர் ஆவியின் திரளை வளைப்பதாகிய பொருள் என்ன சிறுத்திறன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வாள் வில்லு வேலு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம களிரி மேல் யானை மேல ஏறி போய் சென்று என்ன பண்றோம்னா ஆத்திரல் அப்படின்னா பசுக்களுடைய கூட்டத்தை வந்து நம்ம கவர்ந்து கொள்ள போயிடும் என சிரித்து சந்தோஷத்துடன் மாநிறை பண்ணினார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க மாநிறை அப்படின்னா குதிரை நிறை குதிரை கூட்டத்துல இவங்க எல்லாம் ஏறி நிக்கிறாங்க. ஏறி என்ன பண்ண போறாங்கன்னா பசுக்களை போய் கவர போறாங்க. அத வந்து ஒரு மாநிறை பண்ணினார். குதிரை திரள் கூட்டத்துல ஏறி நின்று படித்த நூல் கொள்வியார் அடித்த நூல் கேள்வியார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்து அறிந்த அனைத்து நூல்களையும் கற்றிருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் பதுமுகன் நந்தன் தேவதத்தன் அவங்க எல்லாரும் நண்பர்கள் அனைவரும் என்ன பண்றாங்க புத்திசேனன் எல்லாரும் என்ன சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலாகிய காவல் காட்டை உடைய வானலாவி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த ஏமாபுரத்துல மதியில பிளந்து அங்க போய் என்ன பண்ண போறோம்? நம்ம உள்ள நுழைஞ்சு சண்டை போட போறோம். அவ்வாறு சண்டை போடும் போது என்ன பண்றாங்கன்னா மதம் பொருந்திய யானைகள் மீது களிரின் மேல அந்த துணிய உழப்பு அழுத்தக்கூடிய அளவுக்கு ஏறி உட்கார்ந்து உள்ள போறாங்க. 10 பேர் யானை மேல ஏறிட்டாங்க. மீதி பேர் என்ன பண்றாங்கன்னா வானிலை வளைப்பதோர் பொருள் என்ன? வானலாவி உயர்ந்திருக்கக்கூடிய வானலாவி அல்லது குனிந்திருக்கக்கூடிய நிறை அப்படின்னு வந்து சொல்லும் போது வந்து என்ன சொல்றாங்கன்னா வானத்துல வந்து எவ்வாறு மேக கூட்டமான நிறைந்து காணப்படுகிறது அத்தகைய ஆணிரை கூட்டம் என்ற ஒரு பொருளும் நம்ம சொல்லலாம். அத்தகைய அந்த ஆணிரை கூட்ட பசு கூட்டத்தை நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா வளைக்க போறோம் என்று மகிழ்ச்சியுடன் குதிரை மீது இருக்கக்கூடிய நிறைகள் மீது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஏறி உட்காந்து போறாங்க அப்படின்ற செய்தியானது மாநிறை என்பதா குதிரை நிறை அதை எண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்றாக பசு கூட்டத்தை கைப்பற்ற போகிறோம் என்று நினைக்கின்றார்கள். அடுத்து 1847 பாடல்ல விடை உடை இனநிறை விழுங்கல் மெயினார் துடியொடு சிறுவரை துவைத்த வாழ்வலை முடிவுலகு உற நிமிர்ந்து ஆர்த்த மொய்களல் அடுப்படை இளைஞரும் மரணம் நீக்கினார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விடை உடைனா எருதுகளை உடைய ஆணிரையை கொள்ள விரும்பி போறாங்க. எருதுகளை உடைய ஆணிரைனா இங்க 10 ஆண் எருதுகள் துடியும் சிறு பறையும் ஒழித்தன. பாத்தீங்கன்னா அவங்க சும்மா போல துடியும் சிறு பறையும் ஒழித்தன அப்படின்றது நமக்கு வெற்றி திணையிலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. துடியும் சிறு பறைகளிலையும் முழங்கிக் கொண்டு போகின்றார்கள். அடுத்து வெள்ளிய சங்குகள் வான் உலகு பொருந்த ஓங்கி ஒழித்தன. அடுத்து வந்து ஒரு போருக்கு போகும் பொழுது என்ன பண்றாங்கன்னா அவங்க துடி சிறுபறை சங்குகள் முழங்கி செல்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா துடி சிறுபறை இந்த சங்குகள் எல்லாம் முழங்கி அவங்க ஆணிரைகளை கவர்வதற்காண்டி போறாங்க. பின்னாட்கள்ல வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனக்குழு சமுதாயம் வாழ்ந்த காலகட்டத்துலதான் அந்த துடி சிறுபறை வெள்ளிய சங்கு எல்லாமே முழங்கி கொண்டு போகின்றார். அடுத்து பின்னாடி முறியடை மூவேந்தர்கள் வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா முரசுகள் வந்து ஒழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து முரசுகள் ஒழிக்க ஆரம்பிப்பது மட்டுமல்ல அவங்க காவல் மரத்தையும் பாக்குறாங்க. இப்ப பாண்டியன்னா அவருடைய வேங்கை மரம் காவல் மரத்தை பார்ப்பாரு. காவல் மரம் நல்லா பசுமையா பச்சையா அழகா வந்து செழிப்பா காணும் பொழுது நமக்கு வெற்றி தான். காவல் மரத்தை பார்த்து அவங்க போருக்கு போயிருக்க செய்தியும் நம்மளுடைய இலக்கியங்கள்ல இடம்பெறுது. அந்த காவல் மரம் நன்றாக செழிப்பாக இருந்தா நமக்கு வெற்றி. அது வாடி வதங்கி போய் கருகி காணப்பட்டா அது நமக்கு தோல்வி அப்படின்றது குறியாக காணப்படுகிறது. மேலும் தன்னுடைய முரசுகளானது எதுலெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசன் பகை நாட்டின் மீது போய் போர் செய்யறான். இப்ப சேரன் பாண்டியன் மீது போர் செய்யறான்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சேர மன்னன் பாண்டிய மன்னனை வந்து வெற்றி கொடுத்தாங்க. இந்த பாண்டிய மன்னனுடைய காவல் மரத்தை வச்சுதான் அவன் முரசு செஞ்சு வச்சுக்கிட்டு இதுலதான் முரசு ஒழிக்குது. இது நமக்கு நிறைய டிஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு செர்டினேட் கொஸ்டின்ஸ் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வினாக்கள் கேட்டிருக்காங்க. எந்த மரத்துல அந்த முரசு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்ப பகைமன்னனுடைய காவல் மரத்தை வெட்டிதான் முரசு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அது போல பகைமனுடைய மணிமுடியை எடுத்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தனக்கு செருப்பு சுத்தி போட்டிருக்காங்க. அந்த செய்தி நம்ம வந்து பார்க்க முடியுது. நிறைய போர் அவலங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பயிற்றுப்பத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகளிருடைய முடிகளையே மடித்து அதுல கயிறு திரிச்சு அதுல தேர இழுத்த செய்த போர் அவல செய்திகள்லாம் நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். அது போல இவங்க போருக்கு போகும்போது எருதுகளை உடைய அந்த ஆணிரையை கொள்ள விரும்பி போறாங்க. அவ்வாறு பாத்தீங்கன்னா துடியும் சிறு பறையும் ஒழித்து சங்குகள் முழங்கி போறாங்க. அந்த மொய்கலலை உடைய அழுப்படை ஏந்திய வீரரும் கவசத்தை அணிந்து இருந்தனர். அவங்க கவசத்தோட போறாங்க. பாதுகாப்போட வந்து போடக்கூடிய செய்தியை வந்து பார்க்க முடிகிறது. அடுத்து விடை உடை இன நிறைன்ட்டாங்க. விடை உடை இன நிறை என்பது பசுக்களை அவங்க சொல்லல எருது ஆண் எருதுகளை
ஆண் பசு கூட்டங்களை எருதுகளை உடைய அந்த ஆணிரையை கொல்ல விரும்பி என்ன பண்றாங்க, விழுங்கல் மேயினார். விழுங்கல் மேயினார் விரும்பி செல்கின்றார்கள் கவரக்கூடிய அளவுக்கு. துடியோடு சிறுபறை துவைத்த துடியும் சிறுபறையும் ஒழித்தன. வாள் வளைந்தன, வெள்ளிய சங்குகள் முழங்கின. முடி உலகு உற நிமிர்ந்து, இந்த வான் உலகம் பொருந்தி ஓங்கி ஒழித்தனவா. முடி உலகு உற நிமிர்ந்து ஆட்ட மொய் கலன்றார். முடி உலகுனா வானலாகி வந்து இவங்களுடைய துடியும் பறையும் அந்த சிறு பறைகளில் ஒழிக்கக்கூடிய சத்தம், வெள்ளிய சங்குகள் முழங்கக்கூடிய சத்தம் வானலாவி ஒழித்தது. மொய்கலலை உடைய அடுப்படை இளைஞரும் மரணம் வீசினார். அடுப்படை ஏந்திய வீரரும் கவசத்தை அணிந்தனர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மரணம் வீசினார் அப்படின்றது அரணம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்க மரணம் வீசினார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மரணத்தை எல்லாம் ஒரு பொருட்படுத்தாவே இல்லை. அவங்க ஒரு கவசத்தை வீசி கொள்கின்றார்கள். இங்க வந்து மரணம்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆரணம் நமக்கு சொல்லணும்ன்றாங்க. ஆரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவசம். இளைஞரும் அரணம் ஆரணம் வீசினார். ஆரணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கவசம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அடுபடை ஏந்திய வீரர்கள் அடுபடை இளைஞரும் அரணம் வீசினார். அரணம்னா இந்த கவசத்தை அணிந்து செல்கின்றார்கள். விடை என்பது காளை, எருது. அடுத்து வாழ்வலை அப்படின்னா, வாழ்வலைனா வெள்ளிய சங்குகள் ஒழித்தது. முடிவுலகுனா வானுலகம் சென்று கேட்டது. அடிப்படை இளைஞர்னா அடிப்படை ஏந்திய வீரர்னா போருக்கு செல்லக்கூடிய அந்த வீரர்கள் கவசத்தை அணிந்தனர். கவசத்தை அணிந்து கொண்டு போருக்கு சென்றார்கள். அடுத்து 1848 காந்தல் கடிமலர் தண்ணி நெற்றியர் ஆய்ந்து அளந்து இயற்றிய அத்து ஊன் ஆடையர் வேந்துணி அளமரும் புறத்தர் வெஞ்சுடர் ஏந்து எழில் நவியமும் ஏந்து தோழினார் அப்படின்றார். அதாவது காந்தல் கடிமலர் தண்ணி நெற்றியர்னா அழகிய மனமுடைய காந்தல் மலர் மாலையை சூழ்ந்திருக்கக்கூடிய நெற்றினை உடையவர்கள் ஆராய்ந்து அளந்து செய்யப்பட்ட சிவப்பு நிறம் ஊட்டப்பெற்ற ஆடையினை உடைந்தவராய் மூங்கில் குழல் அசையும் முதுகினராம். அளமரும் புறத்தர் அப்படின்னா வேந்துணினா இங்க மூங்கில் போல் குழல் அசையும் முதுகினராய் வெவ்விய ஒளிப்படை தன்னிடத்தை ஏந்திய அழகிய கோடரியை தாங்கிய தோழினராய் இவங்க வந்து போறாங்க. அழகிய மனமுடைய காந்தல் மலர் தண்ணியை உடைய நெற்றினை உடையவர்களாகவும் ஆராய்ந்து அளந்து நெய்யப்பட்ட சிவப்பு நிறம் ஊட்டப்பெற்ற ஆடையினையும் மூங்கில் குழல் அசையும் முதியினையும் மூங்கில் குழல் உழக்கூடிய அசையும் முதியினையும் வெவ்விய ஒளியை தன்னிடத்தை ஏந்திய அழகிய கோடரியை தாங்கிய தோழினராய் காணப்படுகிறார். இவங்க யாரை வந்து வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க போறாங்க அங்க அநீதிகளை பாதுகாப்பு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இடையர்கள் ஆயர்கள் அவங்களை பத்தி சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, அழகிய மனம் பேசக்கூடிய காந்தல் மலர் மாலைகளை சூரிய ஒரு நெத்தியினை உடையவனாக இருக்காங்க. ஆராய்ந்து அளந்து சேர்த்த சிவப்பு நிறமூட்ட ஒரு ஆடைகளை வந்து போட்டிருக்காங்க. மூங்கில் குழல் ஆனது அவங்களோட முதுகில அசைந்து காணப்படுகிறது. வெவ்விய ஒளியை தன்னிடத்தை கொஞ்சம் ஒரு கோடாரி மட்டும் வச்சுக்கிட்டு அதனை தாங்கிய தோழியினராய் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆயர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். எதனா அந்த ஆணிரைகளை பாதுகாக்கக்கூடிய இடையர்கள். அடுத்து 1849 கோன்வுடை இனநிறை காக்கும் கோவலர் தேனொடு கடி சுரும்பு அரற்றும் தேமலர் காணிடை இனநிறை காவல் போற்றுமின் ஆணிடை அழித்த புல் என்று கூறினார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோன்வுடை இனநிறை காக்கும் கோவலர்கள். இந்த கோவலர்களை பத்தி தான் முன்னாடியே நமக்கு வந்து சொல்றாங்க. அவங்க வந்து எப்படிப்பட்ட மலர் மாலையை கூடியிருக்காங்க, எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருக்காங்க, எப்படிப்பட்ட குழலும் கோடரையும் தாங்கியிருக்காங்க. அப்ப கோன்வுடை இனனா அரசனுடைய இனங்களாகி அந்த ஆணிரைகளை காக்கும் கோவலர்கள் தேனொருடு அடி சுரம்பு அரற்றும், அதாவது தேனும் சுரும்பும் உரலும் வைக்கக்கூடிய தேனை உடைய தேன் மலர்னா நல்ல தேன் ஒழுகக்கூடிய மலர் நிறைந்த காணிடைனா காணா சோலை. இந்த சோலையில் இனநிறை காவல் போற்றுமீன் அந்த இனநிறைகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க, தேன் ஒழுகக்கூடிய அழகான தேனும் அந்த வண்டுகளும் உரலும் வைக்கக்கூடிய இடத்துல அந்த ஆணிரைகளை வந்து அரசருடைய ஆணிரைகளை காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். காவல் காத்து போற்றுமீன் ஆணிடை அளித்த புல் என்று கூறினர். இடையிலே காரி என்னும் பறவைகள் என்பன என்றுரைக்கிறார்கள். அப்ப காப்பாற்றுதலை போற்றும் நம்ம ஆணிரைகளை காப்பாற்ற வேண்டும். பசுத்திரலின் இடையை வந்து காப்பாற்ற வேண்டும். அந்த பசுத்திரலின் இடையில புல் என்று கூறினர். ஆணிடை அளித்த புல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புல்னா பறவை. பறவை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போர்ல வந்து அந்த காரி என்கின்ற பறவை புல்லாது பொய்யாது புல் மொழிந்தாருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சங்க கால இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியின் புறப்பொருள் வெண்பாமலையில அவர் வந்து சொல்றாரு, பொய்யாது புல் மொழிந்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலத்துல பரிசானது வழங்கப்பட்ட செய்தியை நம்ம வந்து பார்க்க முடியுது. காரி என்கின்ற பறவையானது எழுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போர் வந்து ஏற்பட போறதுக்கும் சொல்லுவாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா
ஆணிரைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற செய்திக்கும் நமக்கு சொல்லப்படுகிறது. அததான் பாத்தீங்கன்னா பொய்யாது புல்மொழிந்தார்க்கு வையாது வளக்குறை கன்று அப்படின்னு வெற்றி நமக்கு பிள்ளை வளத்துல வெற்றி படலத்துல வெற்றி திணையில வெற்றி படலத்துல நமக்கு 16வதா பிள்ளை வழக்கு அப்படின்ற ஒரு வழக்கே புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் ஐயனார் சொல்றாரு. அப்ப அது பொய்யாது புல்மொழிந்தார்க்கு பொய்க்காமல் அந்த காரி என்கின்ற பறவை தோண்டி இருக்கு. அப்ப அங்க ஆணிரைகள் இருக்கு. இந்த நேரத்துக்கு நம்ம போருக்கு போலாம். இந்த நேரம் போருக்கு போனா நமக்கு வெற்றி உண்டாகும் என்கிற செய்தியை சொல்லி இருந்துட்டு வையாது வழக்குறை வையாம என்ன பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு வழக்காக அன்றைய காலகட்டத்தில் கருதப்பட்டிருக்குது. மேலும் அந்த புல்ல பறவையோட நிமித்தம் பார்த்து சொல்ல நிமித்தம் இதுதான் நிமித்தம் சொல்லுவாங்க. சங்க காலத்துல பாத்தீங்கன்னா விரிச்சி கட்டல் நிமித்தம் பார்த்தல் இதெல்லாம் இருக்கு. விரிச்சி கேட்டல்னா நல்ல வார்த்தைகளை இப்ப நம்மளே வீட்டை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மங்களமான சொற்கள் கேட்டா அது அந்த காரியமானது நடக்கும். ஒரு தீய சொற்களை கேட்டு போனா அந்த காரியமானது நடக்காது அப்படின்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா விரிச்சி கேட்டல். இந்த விரிச்சி கேட்டல் பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துல சொல்லுவாங்க. ஆயர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆணிரை கூட்டங்கள் பசு கூட்டங்களை பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டுல கவர்ந்து வருவாங்க. அந்த முல்லைப்பாட்டு பாத்தீங்கன்னா தலைவியும் தலைவனும் பிரிந்திருக்காங்க. தலைவன் போருக்காண்டி போயிருக்காரு. தலைவன் எப்படா வருவாருன்னு முல்லை நிறம் காலம் வந்துருச்சு இன்னும் தலைவன் வரலையே அப்படின்ட்டு இங்க வருந்தி இருக்கக்கூடிய செய்தியை முல்லை நிறத்துல நம்ம பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த முது பெண்டிர்கள் என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு போறாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஆயர்கள் பசுக்களை கூட்டிக் கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவ்வாறு கூட்டிக் கொண்டு கொண்டு இருக்கும் போது தலைவியிட்ட போய் சொல்றாங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சகுனம் நல்ல வெற்றி கேட்டுட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா தலைவன் வருவான். அப்ப பாத்தீங்கன்னா ஆயர்கள் சொல்றாங்க இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்ட நம்ம அதனால் இன்னே வருகுவர் தாயர் என்று இன்னும் நேரத்துல அவங்க அம்மா வந்துருவாங்கப்பா அப்படின்னு அந்த கன்றுக்குட்டி கிட்ட சொல்றாங்க. அது பசுவால நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உயிர்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால் நல்ல நல்ல வாய்ப்பு செவ்வர் முனையர் கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருவர் தலைவர் வாய்வது நின்னின் பருவரல் எவ்வம் களைமாவோ என காட்டவும் தானால் அருள் சிறந்து பூப்போல் உண்பன் புலம்பு முத்து உரைப்ப அப்படின்னு அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இங்க தலைவன் சீக்கிரம் வந்துருமா கண்ணுக்குட்டியை புடிச்சிட்டு வரக்கூடிய அந்த ஆயர்கள் என்ன பண்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொல்றாங்கப்பா அது போல தலைவியே உங்களுடைய தலைவனும் சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விருச்சி கேட்டல் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க நட்புகள் புல்மொழிந்தது நிமித்தம் பார்த்தல் இதெல்லாம் சங்க காலத்துல இருந்திருக்கின்றத நம்மளுடைய இலக்கியங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு மாறி என்கின்ற பறவையானது நம்மளுடைய பசு கூட்டத்துல பாக்குறோம். அதனால போர் நமக்கு ஏற்பட முடியுது. அதனால நம்ம எல்லாரும் தைரியமா இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரும்பிள்ளை நிமித்தம் கூறியாருக்கு மிதந்து கொடுத்தல் என்று இலக்கண விளக்கமும் இதனை கூறுதான். கரும்பிள்ளை நிமித்தம் கூறியார் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க பொய்யாது புல்முழிந்தார்க்கு வையாது வழக்குரைக்கென்று புறப்பொருள் வெண்பா மாலை நூல் கூறுது. இங்கு கரும்பிள்ளை நிமித்தம் கூறியாருக்கு மிதந்து கொடுத்தல் என்று இலக்கண விளக்கமும் கூறுகிறது. ஆகவே நிமித்தம் பொய்யாகி போகாதவாறு அறிந்து சொன்னவர்களுக்கு எந்த விதமான பாக்கியம் வைக்காது எந்த விதமான ஏமாற்றமும் பண்ணாது அவங்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய வழக்கானது நம்மளுடைய பிள்ளை வழக்கு என்று கூறப்படுகிறது. இதனால பாத்தீங்கன்னா ஆணிடை அளித்த புலி என்று கூறினார். நம்முடைய பசு திரளிடையே பாத்தீங்கன்னா காரி என்கின்ற பறவை நிமித்தம் காணப்படுகிறது. ஆகவே பாத்தீங்கன்னா போரானது ஏற்பட போகிறது. ஆகவே நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கணும் தயாரா இருக்கணும் அப்படின்றது இந்த செய்தியாக கூறப்படுகிறது. அடுத்து 1850வது பாடல் விடு பொறி அரவு என விலங்கு வெஞ்சிலை அடுகனை சிதறினார் ஆர்த்த வாழ்வளை கடுகின காலியல் கவுளி காண்டலும் முடுகுபு கோவலர் முந்து கார் பெய்தார். இப்ப விடு பொறி அரவு என விலங்கு வெஞ்சிலை அடுகனை சிதறினார். அதனால இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சிலை வில்லு வேலை அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோவலர்கள் பாத்தீங்கன்னா தயாரா இருக்காங்க. அப்ப வீசுகின்ற தீப்பொறியுடைய பாம்பை போல விழும் கொடிய வில்லு எப்படிப்பட்டது இருக்குன்னா இந்த வில்லுல இருந்து அம்பு போகுது. அந்த அம்பானது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாம்பானது ஒத்துனா எப்படி இருக்கும் அதனை போல விசத்தன்மை உடையதாக அது போல தீப்பொறியை கக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த கூர்மையான அம்புகளை வீசுறாங்க. அப்படின்னா அந்த புதுமைத்தன்மையை கூறுவதற்கு பாம்பை போல விளங்கக்கூடிய கொடிய வில்லால அந்த அம்புகளை தீப்பொறி அந்த அம்பானது தீப்பொறியை முழுகிறதாம் அப்படின்னு இந்த கொடுமைத்தன்மையை கூறுவதற்காக அந்த தீயையும் பாம்பையும் நமக்கு சொல்றாரு. அடுத்து வெண் சங்குகள் முழங்கின காற்றை போல இயங்கும் குதிரைகள் விரைந்து செல்கின. இவற்றை கண்டதும் கோவலர் உட்பட ஆணிரியை காத்திற்கு உட்பட ஓடினர். காலியல்னா காற்றை போல காலியல் என்பது காற்றை போல
விடு பொறி அரவு என விலங்கு வெஞ்சின. வீசுகின்ற தீப்பொறியை உடைய பாம்பை போல இருக்கக்கூடிய இந்த சிலையிலிருந்து வில்லில இருந்து அடிகளை சிதறினார். தீ விளங்கக்கூடிய கொடிய வில்ல அம்புகளை சிதறினார். வாழ்வளை விளங்கின ஆர்த்த. வாழ்வளை ஆர்த்தனா நல்ல வெள்ளிய தங்குகள் புழங்கின. கடுகின காலியல் காற்றை போல இயங்கும் குதிரைகள். கவுளினா குதிரைகள். குதிரைகளானது விரைந்தன. ஆண்டலும் இவற்றை கண்டதும் அப்ப பாத்தீங்கன்னா அம்பு வேலும் பாய்ந்து அப்படியே மழை போல கொட்டிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க காற்றை போல குதிரைகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா சங்குகள்லாம் முழங்குற சத்தம் கேட்குது. காரி என்கின்ற பறவை நிமித்தம் வேற கேட்டது. இதை கண்டதும் முடுகுபு கோவலர்கள் முந்து கார் பெய்தார். கோவலர்கள் முற்பட ஆணிரை காத்திருக்கு முற்பட ஓடினர். கோவலர்கள் அனைவரும் என்ன பண்றாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பசு கூட்டங்களை பாதுகாப்பதற்காக முற்பட ஓடுகின்றார். அப்ப வெற்றி என்பது ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல். வெற்றி என்பது ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல். அந்த கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மீட்பது கரந்தை. வெற்றி என்பது ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல். அந்த கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மீட்டு வருதல் கரந்தை திணை. வெற்றி திணை கரந்தை திணை என்பதோட நம்மளுடைய பாடப்பகுதியானது முடிகிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம பாத்தீங்கன்னா தீபகனை தேடி ஏமாபுரத்துக்கு நண்பர்கள் 4 செல்வதிலிருந்து அடுத்து யானையை பாத்தீங்கன்னா நம்மளுடைய தீபகனானவன் எவ்வாறு அடைக்கிறார் என்கின்ற அந்த தீபகனுடைய யானை ஏற்றத்தின் சிறப்பும் அடுத்து அவருடைய வீர சிறப்பும் இங்கே கூறப்படுகிறது. மேலும் அறம்னா என்ன மரம்னா என்ன என்ற செய்தியும் இங்கு தெளிவாக இந்த தீபகத்தில் நம்மளே கூறப்படுகிறது. மேலும் போரினால் ஏற்படக்கூடிய அழிவுகளையும் கூறுகின்றார். அடுத்து யானையுடைய பக்கம் இவ்வாறு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் சொன்னார். வாய்ப்பு அளித்தமைக்கு பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தவறுகள் ஏதும் இருப்பின் பொறுத்துக் கொள்ளவும் மன்றாடுகின்றேன். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. தவறெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப அற்புதமா செய்திகளை ஒப்பிட்டு சங்க இலக்கியத்திலிருந்து மற்ற இலக்கியங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு இலக்கணத்தோட ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்களே, ஒரே ஓரிரு நிமிடத்துல பேசுறவங்க பேசலாம். ஏன்னா இப்போ 9:22. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இந்த இளமை வயதில இளையர், ஆனால் இது இலக்கணத்தில் இலக்கியத்தில் மிக முதியவர் தான். இந்த முனைவர் மெரினா ரூபி அவர்களை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது குறைவே. அடுத்து இதுல இவங்க நல்லாக பதமாக விளக்கும் பொழுது இதுக்கு ஒன்று திருத்தக தேவர் இளம் வயதிலேயே துறவு பூண்டவர். அவருக்கு இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கின்றதா? எப்படி ஒரு யானை கட்ட வேண்டும், அதை எங்கனும் கைவசப்படுத்த வேண்டும் என்ற அந்த விவரங்களை மிக அழகாக வர்ணித்துள்ளார். இந்த அம்மையார் சொல்வதனால் நல்லா புரியுது. அதுமல்லாமல் இந்த எவ்வொரு ஆணிரையை எங்கனவர்கள் 4 பேருக்கும் சேர்த்தார்கள், இது அதாவது கவர்ந்து கொண்டார்கள் என்ற அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆணிரை கவர்தல் இது மாதிரி ஒரு பழக்கம். ஏன்னா அரசனை போயிட்டு சேலஞ்ச் பண்ணத்தாக அதனால் செய்கிற பழக்கம். இவர் அழகாக செய்தால் என்று இங்கனமாக திருத்தக்க தேவர் எங்கனம் இதை எழுதியுள்ளார், வர்ணித்து உள்ளார் என்பதை அம்மையார் மூலமாக கேட்டு மிக உளம் மகிழ்ந்தேன். மனமார்ந்த பாராட்டுக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமா அம்மையாரும் அழகா எடுத்து பேசினதையெல்லாம் ஐயா சுருக்கமா ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. சான்றோர் பெருமக்களே, அம்மையார் அவர்களுடைய அற்புதமான இந்த பொழிவை எல்லோரும் கேட்டு நாம சுவைத்திருக்கிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருடைய சார்பிலும், சென்னை செந்தமிழ் மன்றத்தின் சார்பிலும், அனைத்து இந்திய சாதனை புத்தக நிறுவனத்தின் சார்பிலும் அம்மையார் அவர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாய்ப்பு அளித்த தங்களுக்கு தான் ஐயா நான் நன்றி சொல்லணும். நன்றிங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்துதாம்மா செய்யறோம், ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாம் பெருசா ஒன்னும் செஞ்சில்ல. அதனால எல்லாரும் சேர்ந்துதான் தேர் இழுக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்களை, மீண்டும் நாளை சந்திப்பதற்கு முன்னால் மங்கள வாழ்த்தோடு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். எங்கள் மும்மாறி பெய்க, திருவரம் வளர்க, செங்கோல் நன்கினிது அரசனாழ்க, நாடலாம் விலக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க. எங்கள்
புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே. எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.